நாங்கள். இன்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்திலே வழமை போல் இன்றும் இந்த நேரத்தில் அரசியல் சமூக மேடை. இன்றைய அரசியல் சமூக மேடையிலே சமகால நிகழ்வுகள் தொடர்பான பார்வையோடு உங்கள் ஆய்வாளர்கள் இணைந்து கொள்ள இருக்கிறார். விடயங்களாக தற்போது நடைபெற்றிருக்கின்ற தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களது பிறந்த தினம், அதைவிட முக்கியமாக மாவீரர் தினம், இந்த நிகழ்ச்சிகள் தொடர்பாக தற்போதைய அரசு மீது சிங்கள தேசத்திலே இனவாதத்தை பேசக்கூடியவர்கள் குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார்கள். இந்த அரசனுடைய இந்த செயல்பாட்டினால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதான விடயங்களை இனவாதிகளாக இருக்கக்கூடிய விமல் வீரவன்ச போன்றவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழலில் வடக்கு கிழக்கில் உயிர்த்த தமது உறவுகளை நினைவேந்த நிகழ்வுகளை முன்னெடுத்தமையால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் ஏற்படவில்லை என்று பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற விமானப்படையின் ஏர் வைஸ் மார்ஷல் துய்யகொந்த தெரிவித்தார். பயங்கரவாதத்தினை முன்னிலைப்படுத்தி ஆதரிக்கும் வகையில் செயற்பட்டவர்கள், இனவாத அடிப்படையில் அந்த நிகழ்வினை வெளிப்படுத்த விளைந்தவர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் உரிய சட்டங்களின் அடிப்படையில் தற்போது கைதுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் வடக்கு கிழக்கில் கடந்த 27ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை அடுத்து தென்னிலங்கையில் அன்றுகுமார அரசாங்கம் இந்த நிகழ்வுகளை முன்னெடுத்ததற்கு அளித்துள்ள சொந்தமான தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று தென்னிலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் தீவிரமான கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் அவரது இந்த கருத்து வந்திருக்கிறது. கருத்தோடு மாத்திரமல்ல, சில கைதுகளும் நடைபெற்று வருகின்றன. அதனை விட அவர் குறிப்பிடுகிறார், தென்னிலங்கையில் இந்த விடயங்களை வெவ்வேறு அரசியல் சுய லாபத்துக்காக சிலர் பயன்படுத்த முனைவதாக அவதானிக்கக்கூடியதாக அவர் குறிப்பிட்டார். உண்மையில் அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள். தமது அரசியல் மீள் பிரவேசத்துக்காக வழக்கம் போலவே இனவாதத்தினை திணிக்க பார்க்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டுகிறார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வே.என். பிரபாகரனின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்ட சம்பவம் தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசார் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த 26ஆம் தேதி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாளை முன்னிட்டு வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கத்தின் ஏற்பாட்டில் விடுதலை புலிகள் தலைவரின் பூர்வீக வீடு அமைந்திருந்த காணியில் கேக் வெட்டி மரநடுகை மேற்கொள்ளப்பட்டு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அப்போது நிகழ்விடத்தில் விடுதலை புலிகளின் தலைவரின் புகைப்படத்துடனான பதாகி ஒன்றும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அங்கு சென்றிருந்த வல்வெட்டித்துறை போலீசார் விடுதலை புலிகளின் தலைவரின் படத்தை அகற்றிவிட்டு நிகழ்வை நடத்த அறிவுறுத்தினார்கள். அதனை அடுத்து ஏற்பாட்டாளர்கள் விடுதலை புலிகளின் தலைவரின் படத்தை மறைத்துவிட்டு நிகழ்வை முன்னெடுத்திருந்தார்கள். இந்நிலையில் இந்த நிகழ்வு தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள். நிகழ்வின் ஏற்பாட்டாளர் சிவாஜிலிங்கத்தை வாக்குமூலம் வழங்க போலீஸ் நிலையம் அழைத்த போது சுயினம் காரணமாக தன்னால் வர முடியாது என்று போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து போலீசார் சிவாஜிலிங்கம் வீட்டுக்கே சென்று வாக்குமூலங்களை பெற்றிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த பிறந்த நாள் நிகழ்வில் கலந்து கொண்ட 6 பேரிடம் போலீசார் இதுவரையில் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாகவும் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதே நேரத்தில் பயங்கரவாத செயல்பாடுகளுக்காக நிதி சேகரித்த குற்றச்சாட்டில் பிரித்தானிய குடியுரிமை பெற்ற இலங்கையர் ஒருவர் கட்டுநாயக்க விமானியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய இவர் 2009ஆம் ஆண்டு நாட்டை விட்டு வெளியேறி பிரித்தானிய குடியுரிமை பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அங்கிருந்து பயங்கரவாத செயற்பாடுகளுக்காக பணம் சேகரித்ததாக கூறப்படும் அவர் நாடு திரும்பி கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் நிதியை விநியோகித்துள்ளதான குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்படுகிறது. அவை இந்த கைதுகளின் ஊடாக தற்போது இனவாதத்தை கையில் எடுத்துள்ள தென்னிலங்கை அரசியல்வாதிகளை அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் பொய் என்பதை காட்டுவதற்காக இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறதா என்ற கேள்வி இருக்கிறது. அடுத்ததாக தேர்தல் மேடைகளிலே தமிழர் தரப்பினால் குறிப்பாக தமிழர்களுடைய உரிமை பிரச்சினைக்கு அரசியல் யாப்பு திருத்தங்கள் மற்றும் 13வது திருத்த சட்ட அமுலாக்கம் தொடர்பாக தமிழர் தரப்புகள் தேர்தல் பிரச்சார மேடைகளில் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவிக்கிறது. இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வரவும், புதிய அரசியலமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் குறிப்பிடுகிறார். அதாவது 37 வருட காலமாக நடைமுறையில் உள்ள மாகாண சபை முறைமையால் நாட்டுக்கோ அல்லது தமிழ் மக்களுக்கோ எந்தவிதமான பலனும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும், மாறாக இலங்கையில் அனாவசியமான பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் வகையிலான நிலைமையே காணப்படுகிறது. எனவே சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையில் பிரச்சனைகளை தோற்றுவிக்காத வகையிலான அரசியல் ரீதியான தீர்வு திட்டத்தை தங்கள் அரசாங்கம் முன்வைக்கும் என்றும், அந்த தீர்வு திட்டம் என்ன என்பது தொடர்பாக அவர் விளக்கமாக தெரிவிக்கவில்லை. குறிப்பாக இந்தியா எங்களுடைய அரசியல்வாதிகள் வலியுறுத்துகின்ற 13வது அரசியல் அமைப்பு திருத்தம் இல்லாமல் செய்யப்படும் என்ற கருத்தையே அவர் குறிப்பிடுகிறார். அதுடன் அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்திலிருந்தே தாங்கள் எதிர்த்து வந்ததாகவும், நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும், அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலுமே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதாக குறிப்பிடுகின்ற அவர்கள் பலஸ்தீன மக்கள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். தமிழர்களுடைய உரிமை தொடர்பாக தீர்வு திட்டங்களை தர மறுக்கின்ற அதே நேரத்தில் சுயநிர்ணய உரிமைக்கு ஒரு தகுதியில்லாத இனமாகவே தமிழ் மக்களை தென்னிலங்கை கட்சிகள் அனைத்துமே கருதுகின்றன. ஆனால் பலஸ்தீன மக்களின் துயரங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வு அவர்களுக்கு அவசியம் என்றும், பாலஸ்தீன மக்களுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆதரவு தினத்தை குறிக்கும் விதத்தில் இத்தொடர்பாக அவர் வெளியிட்ட செய்தியிலே இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். பலஸ்தீனத்தின் சுயநிர்ணய உரிமையை அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகின்றார். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக எமது ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம். எங்களுடைய ஆய்வாளர்கள் தற்போது இணைந்து கொள்வார்கள். முதல்ல இங்கே ஜெர்மனியிலிருந்து திரு ஜெகநாதன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம் தர்சன். வணக்கம் நேயர்களே. எந்த விடயத்திலிருந்து தொடங்க போறீர்கள்? இதுல இந்த முதலாவது இந்த கைதுகள் நடந்திருக்குது. சிலர் சிங்களாக்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நினைக்கிறேன் இல்லையா? சிங்களாக்களை தொடர்பாக அவர்களுக்கு எச்சரிக்கை, அந்த இனவாத கருத்துக்களை சொன்னவர்களுக்கு எச்சரிக்கை விட்டிருக்கிறார்களே தவிர கைதாக பார்க்கவில்லை. அந்த 3 பேருன்றதுல ஒருவர் இணுவிலை சேர்ந்தவர் என்றதும், மற்றது கொழும்பைச்சில இன்னும் ஒரு தமிழகம் என்ற ரீதியில அவர்கள் அந்த இடத்தை சிங்கள இடம் ஒன்றை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அவர் தமிழோ சிங்களமோ என்பதை பற்றி ஒருவரை தமிழர் என்று அடையாளம் காணக்கூடிய இருக்குது. மற்றவர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்ட இந்த செய்திகள்ல தான் காண முடியாம இருக்குது. அதாலதான் அந்த சந்தேகத்தை என்னன்னா அந்த அதை பற்றி உறுதிப்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், அங்க இனவாத ரீதியான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்று சொல்லி சொன்னதா அவர்கள் சம்பந்தமாகத்தான் சொல்லி அவர்கள் இதை இந்த இப்படி ஒரு இப்படி பழைய அவர்களுடைய அவர்களுக்கு இப்படி ஒரு கைதை காட்ட வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது அல்லவா? அந்த அவர்கள் இனியவர்கள் இந்த அனுமதியினூடாக இலங்கையினுடைய ஒருமைப்பாடு குழம்ப போகிறது, அதாவது பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று தேர்தலில் தோல்வி அடைந்தவர்கள் மிகப்பெரிய பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அப்ப இந்த நிலையில ஆனா இதுல உண்மையிலேயே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறதுன்றது அதாவது இலங்கையில தடை செய்யப்பட்ட அமைப்பு என்கிற ரீதியில அவர்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் இவைகளை பற்றி, அந்த சீருடைகளோட படங்கள் போடுறதுகளை பற்றி எல்லாம் அந்த விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய இந்த சீரான நிலைமையில இந்த பிரச்சனையை அணுகாமல் சிலர் இந்த தெரிய என்ன இந்த நாடுகளிலும் கனடா போன்ற அமெரிக்கா இந்த நாடுகளிலும் தடை இருக்கிறது. ஆனால் அவர்கள் இவ்வாறான விடுதலை புலிகளுடைய தேசிய தலைவற்ற படத்தையோ அல்லது கொடியோடு வருது தெரிந்தும் தெரியாமல் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை ஒலிம்பிக் போட்டியின் போது அதை கொண்டு சென்றவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால்
இந்த இங்க இந்த அதை ஒரு பெரிய என்ன இதன் மூலம் ஒரு சட்ட பிரச்சனை அல்லது அவர்கள் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு அதுகளுக்கான முயற்சிகள் இந்த நாடுகள்ல எடுக்கிறது என்ற ரீதியில் அவர்கள் சில நடவடிக்கைகளை நிதி சேகரிக்கிறார்கள் என்று சொல்லி அல்லது பிரச்சாரங்கள் என்ற ரீதியில தமிழர்களுக்கு மத்தியில அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறதுன்றதை விட மேலதிகமாக அரசுக்கு ஒரு நெருக்கடியான நிலைமைகள் இங்க உள்ளவர்களால் ஏற்படும் என்று சொல்லி இந்த அரசுகள் கருதாமல் இருப்பதும் அதுக்கு ஒரு காரணம். ஆனா இப்ப இலங்கையில இது ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், அரசு இந்த விடயத்துல அது அவர்கள் போலித்தனமாக நடிக்கிறார்களா அல்லது உண்மையாக சொல்லுகிறார்களோ, ஆனா அந்த இறந்தவர்களை நினைவுறுகிற ஒரு மனிதாபிமான ரீதியில அதை செய்யறதுக்கு தடை விதிக்க முடியாது. ஆனா இதை மீறக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பான ரீதியில சில செயல்பாடுகள் செய்யக்கூடாது. அப்படி இருக்க அங்க அந்த கடந்த காலத்துல இந்த சில இடங்கள்ல அந்த புலிகளுடைய பாட்டுகள் அதுகள் போடப்பட்டதாகவும் செய்திகளை நான் அறியக்கூடிய இருக்கிறதோ அதை அவர்கள் பெருசாக அந்த எடுத்ததாகவும் இல்லை. அந்த ஓரளவுக்கு அதுல பெரிய கடுபிடிகள் எதுவும் நிகழ்ந்ததாக தெரியவில்லை. ஆனா சில இடங்கள எப்போதும் சில சட்டத்துக்குள்ள உட்பட்டு நினைவு கூறுறதுல சிக்கல் இல்லை தானே? சிக்கல் இல்லை. ஆனா ஏன் இந்த இவர்கள் அந்த ஆர்வ கோளாறுல உங்களுக்கு தெரியும் முன்னே அந்த என்ன வாக்குரிமையை அளிச்சு போட்டு ஆசிரியர் அதை வாக்களித்ததை முகநூல்ல பதிவிட்டது என்று சொல்லி அதுக்காக கைது செய்யப்பட்டதோ விசாரிக்கப்பட்டது என்ற செய்திகளும் வந்தது தானே. அது மாதிரி ஆர்வ கோளாறுல என்ன செய்யறதுன்றது அல்லது ஒரு பிரச்சனையான விடயம் இல்லை என்ற கருத்துல இதை செய்தார்களா என்னடா அங்க இப்ப புதிதாக புலிகளுக்கு பிரச்சாரம் அந்த நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு விடயம் இந்த நாடுகளை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கிற போது எங்களை கண்காணிக்காமல் இருக்கவில்லை என்று இல்லை. இப்பொழுது கூட இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலே அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகளுடைய புலனாய்வாளர்கள் ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் 2 வருடங்களுக்கு முன்பாக கூட இப்பொழுதும் அந்த எச்சங்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த வகையில் பணத்தை சேகரிக்கிறார்கள் என்பது தொடர்பான ஆய்வுகளை செய்து அறிக்கை பார்க்கிறார்கள். இவர்களுடைய பாடசாலையால் நடத்தப்படுற பணத்திலே எவ்வளவு இவர்களுக்கு போகிறது. அவை இந்த நாடுகள் தொடர்ந்து கண்காணிப்பில் தான் எங்களை வைத்திருக்கிறார்களே ஒழிய கண்காணிப்பில் இல்லாமல் விட்டுவிடவில்லை. அப்ப அவர்களுக்கு தெரியும். ஆனால் நான் சொல்றது இவர்கள் அச்சுறுத்தலாக தங்களுக்கு சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனைகளுக்கு அச்சுறுத்தலாக இருப்பார்கள் என்று சொல்லி கருதாதபடியா அதை அவர்கள் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனா எங்களை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது இப்படி பணம் பெருகுது இப்படி போகுது எல்லா தகவல்களும் சேகரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்ல அது அந்த விடயங்களிலே அவர்கள் எப்பொழுதுமே எல்லா தரப்பினரையும் இப்ப இங்க இந்த நாடுகள்ல ஏனைய இந்த என்ன துருக்கி குர்திஸ்காரர் இருந்த மற்றவர்கள் எல்லாத்தையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுல தங்களுக்கு அந்த சட்ட ரீதியாக சிக்கல்களை ஏற்படுத்துவார்கள் அல்லது அதை மீறுவார்கள் என்று சொல்லி கருதினால் அவர்களுக்கு மேல சிலருக்கு மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இப்ப ஜெர்மனியிலே எல்லாம் அந்த இவர் ஈரானுடைய அமைப்பு சம்பந்தமாக எல்லாம் கடுமையான கண்காணிப்பு அவர்களுடைய அந்த என்ன சொல்றது வணக்கத்தலங்கள் அதுகள் எல்லாம் சிலர்கள் மூட வேணும் என்ற அதுகள் எல்லாம் கூட அவர்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த தங்களுக்கு இங்க இவர்கள் ஒரு மத ரீதியான ரீதியில வன்முறையை தூண்டுகிற ரீதியில அல்லது வேற விதமான ரீதியில வன்முறையை தூண்டுகிற ரீதியில அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைது என்று சொல்லி சொன்னால் அதற்கு எதிராக நடவடிக்கையும் எடுப்பார்கள். ஆகவே கண்காணித்துக் கொண்டுதான் எல்லாத்தையும் இருப்பார்கள் என்றதுல நீங்க சொல்றது 100% சரி. ஆனா தங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இதுகள் இருக்காது அதை கண்ணுங்கனாம இவர்களை பிடிச்சு கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி இதுகளுக்காக எல்லாம் இருக்கிறது தகவல்களை திரட்டுகிறார்கள். இப்ப இவர்களுடைய பாடசாலையிலே யார் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அந்த முழு விவரங்களிலிருந்து அவர்களுடைய முகவரியிலிருந்து தொலைபேசி இலக்கத்திலிருந்து எல்லாமே சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த போராட்டங்கள் நடத்தும் பொழுது அதன் படங்கள் துவக்கம் அதுகள் எல்லாம் அங்க சேகரித்து அவர்கள் எல்லாரையும் அதெல்லாம் வைத்திருக்கிறது. அந்த சம்பவம் கடந்த காலத்தில் இப்ப இல்ல அந்த இலகுவாக அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள்.
அவர்கள் எல்லாவற்றையும் வந்து அவர்கள் கண்காணித்து கொள்ற தேவை ஏற்பட்டால் வந்து அவர்கள் சிலர்களோடு அவர்கள் தொடர்பிலையும் இருப்பார்கள். அவர்களுடைய வந்து இது என்ன தகவல்களையும் பெற்றுக் கொள்வார்கள். எங்களுடைய இந்த தகவல்களை வழங்குறதும் எங்கள் இந்தியாக்கள் தானே. அதுவும் அந்த பாடசாலையில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் தான் எல்லா தகவல்களையும் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். கொடுத்து நல்லவர்களாக தாங்கள் இருந்து கொள்வார்கள். தங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்க வேண்டும்ன்றதுக்காகவும் அந்த நிலைமை. மற்றது இவர்கள் வந்து இவர்கள் ஒரு விசுவாசத்தோட ஒரு நேர்மையான அரசியல் அணுகுமுறை அதுகள்ன்றதுகள் வந்து இவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு ஜனநாயகத்துக்குட்பட்ட ரீதியில ஜனநாயக ரீதியாக வெளிப்படைத்தன்மையோட மக்களுக்கு மத்தியில இந்த பிரச்சாரங்களை அவர்கள் முன்னெடுக்கலாம். இந்த தலைவர் இருக்கிறார் என்றவர்கள் குடும்பம் இருக்குது என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் வந்து கடந்த காலத்திலேயே நாங்கள் விமர்சிச்சிருக்கிறோம். இது சம்பந்தமாக எந்த அளவுக்கு இது நீண்ட இப்ப உதாரணத்துக்கு நான் முன்னர் அந்த யுத்த காலத்திலே நடந்த ஒரு விடயத்தை சொல்லலாம். நாலு பேரை சொல்ல விரும்பல. ஒரு முக்கியமானவர் சவுதி குவைத் அந்த பகுதியில் உள்ள நம்மவர்களிடம் பணம் சேகரிக்க சென்றிருந்தார். அப்போ பணம் சேகரித்து விட்டு அங்கே யார் தந்தார்கள் என்ற விவரங்கள் எல்லாத்தையும் அவர் எழுதுவார் தானே. எழுதி இங்கே வந்து அவர் இங்காலம் ரெண்டு பக்கம் ஆடக்கூடியவர், இலங்கை ஆசிய பகுதியை கண்காணிக்கக்கூடியவரிடம் யார் தந்தார்கள் எவ்வளவு சேர்ந்தாண்ட முழு விவரத்தையும் கொடுத்து விட்டார். சரியா? அப்போ கொடுத்தால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு பிறகு சவுதி அந்த பகுதியில் இருந்து போபவர்கள் வந்து கட்நாயக்கா விமான நிலையத்தில் நீங்கள் அந்த தகவல்களை அந்த போராட்ட காலத்தில் பார்த்திருப்பீர்கள், கைது செய்யப்படுகிறார்கள். அப்போ இவர்கள் வந்து அப்போ அந்த அதிகாரி அவர் சொன்னார் என்னென்று சொன்னால், அந்த இது அமெரிக்கா தாக்குதலுக்கு பிறகு ஏதாவது தகவல்கள் கிடைத்தால் அந்தந்த நாடுகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்றது ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் ஒரு சட்டமாக இருக்கிறபடியால் தாங்கள் கிடைச்ச தகவலை கொடுக்க வேண்டியது கட்டாயம். அவை அதனால் தான் கொடுக்கக்கூடியது. அப்புறம் அப்பாவிகள் இல்லை இவரையெல்லாம் நீர் பிடிக்க உள்ளுக்கு போட்டிருக்க வேணும். போய் சேர்த்தவரை விட்டுட்டு அப்புறம் என்னதுக்கு காசு கொடுத்தவரை பிடிக்கிறதுக்கு தகவல் கொடுக்குறீங்கன்ட்டு சொல்லி அப்படியே எங்களுடையாக்கள் நம்ப நடவுங்க ஏமாந்துட்டாதீங்க இவர்களை நம்பி. அப்போ உங்களுக்கு தெரியாமலே பேய் விளையாட்டு எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். இப்ப சமீப இந்த நேற்று முந்தின நாள் இப்ப நேற்று முந்தினம் நினைக்கிறேன் ஒரு நாள் 2 நாளைக்குள்ள அங்க கட்டுநாயக்காவிலேயும் ஒரு தடவை பிடிச்சிருக்கிறாங்க. ஆமாம், கைது செய்யப்பட்டிருக்கிறார். இங்கிலாந்துல இருந்து போனவர். அவருக்கு வந்து அவர் சம்பந்தமான விடயம் வந்து சமீபத்தில் எடுக்கப்பட்டதில்லை. 2012ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு எதிரான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அவர் அதை வைத்துதான் அங்க குடியுரிமை அலுவலர்கள் வந்து அவருடைய பேர் அங்க இருக்குது என்று சொல்லி அந்த பேர் இவர்தான் என்று அடையாளம் கண்டு வந்து அவருக்கு அவர் பிரிட்டிஷ் பிரஜை என்று கூறப்படுகிறது கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்னும் பொழுது இந்த இதுகள்ல வந்து இந்த தடை சட்டம் வந்து இவர்கள் நினைச்சிருக்கலாம். சில வேளையில இப்ப மாவீரர் தினத்தையும் அனுஷ்டிக்க விட்டுருக்கணும், இது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தானே போய் வரலாம் என்று சொல்லி கருதுகிறவர்கள் வந்து இதுல எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது இந்த விவரங்களை காட்டுது. இது இப்ப இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைன்றது இல்லை. ஏற்கனவே அவருக்கு மேலே இருந்த புடியான அது சம்பந்தமான விவரங்கள் நீங்கள் செய்தியில சொல்லி இருக்கீங்க. அந்த ரீதியில வந்து அவரு வந்து இதன்றிருக்கிறாங்களா, அவர் கனவில் நினைச்சிருக்க மாட்டார் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொல்லி. அதனுடைய இதுல மிகவும் இவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த கடந்த காலங்கள்ல இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகினவர்கள் வந்து இலங்கைக்கு போகிறது அதுகள்ன்றதுகள் அல்லது இது சம்பந்தமான நடவடிக்கைன்றதுகள் வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு மேலே ஒரு சட்ட ரீதியான சிக்கல்களை உருவாக்கும் என்று அதனுடைய இதுகளை புரிந்து கொண்டு இந்த முகநூல்கள்ல இதுகள்ல செய்திகளை வெளியிடுகிறவர்கள் வந்து அதற்கான நடவடிக்கைகள் அது சம்பந்தமாக இன்னும் மேலதிகமான நடவடிக்கைகள் வந்து எந்த அளவுக்கு எடுக்கப்படுகிறது. மற்றது இந்த பொதுவான ரீதியில இந்த நிகழ்வு வந்து நடந்தது. மக்கள் வந்து தங்களுடைய நினைவுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து நியாயமான அளவுக்கு கூடியிருக்கிறார்கள். ஆனால் இதுல அரசியல் ரீதியாக நாங்கள் சென்ற வரமே இதை பற்றி சொல்லியிருந்தோம். நாங்கள் இந்த அரசியல் ரீதியாக இதுக்குள்ள அதை வந்து தங்களுக்கு என்ன பிரச்சாரத்துக்கும் தங்களுக்கு தான் மக்கள் வருகினம் என்று சொல்லி கருதி கொண்டிருந்து அல்லது அரசியல் செய்கிறதுன்றதுகள் வந்து அதுகள் வந்து எந்த அளவுக்கு மக்களை பொய் என்று நிரூபித்திருக்கிறார்கள் என்றால் இந்த இதை வைத்துக் கொண்டு ஒரு பிழைப்பு அரசியல் நடத்துறதுன்றதுகளை வந்து அந்த மக்களை ஏற்றுக்கொள்ள இல்லை. அவர்கள் வந்து அதுக்கு அதை புரிந்து கொண்டபடியாத்தான் இவர்களுக்கு இந்த தோல்விகள் எல்லாம்
எல்லாம் ஏற்பட்டதுக்கு இந்த இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறவர்களுக்கு தோல்வியை கொடுத்ததுக்கான காரணமும் அதுவாகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொண்டு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு ஒரு குறைந்தபட்சம் மக்களுடைய விருப்பம் என்ன, நோக்கம் என்னன்றதுகளை புரிந்து கொண்டு அதுக்கான அரசியலை செய்கிறது தான் முக்கியம். ஆனா நீங்க ரெண்டாவது சொன்ன விடயம் இருக்கிறது இல்லவா, இப்ப பலஸ்தீன மக்களுக்கு என்னுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கிறவர் இலங்கையினுடைய அரசியல், நீங்க 13வது திருத்தத்தை நீங்க கடந்த காலத்திலேயே எதிர்த்து வந்த நீங்கன்றது. ஆனா இலங்கையில ஒரு இனப்பிரச்சனை என்பது ஒரு தேசிய இனங்கள் வாழுகிறதுன்றதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு இந்த ஜேவிபி அரசினுடைய தலைவர்கள் அதிலே மிக கவனமாகத்தான் இருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை அவர்கள் மாத்திரமல்ல, அதாவது இலங்கையினுடைய தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையினரை முன்னிறுத்த கட்சிகள் அனைவருடைய கொள்கையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனா இது இந்த மாதிரியான நெருக்கடிகளை இவர்கள் இதன் மூலம் மீண்டும் மீண்டும் இதே தவறை உங்களுக்கு நாங்க மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தினது என்னன்னா, அதீத பெரும்பான்மையுடன் தென்னிலங்கையில ஒரு கட்சி வருகிறது என்றால் அது தானே தனக்குத்தானே சிக்கலுக்குள்ள தன்னை மாட்டிக்கொள்ளும் என்று சொல்லி சொன்னா, அந்த அபரிதமான வெற்றியின் மூலம் தாங்கள் நினைச்சதையும் அல்லது செய்யலாம்ன்றதுகளை மற்றவர்களுடைய அபிலாஷைகளை மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் தாங்கள் பிடிவாதமாக தங்களுடைய கொள்கையை நிறைவேற்றுகிறதுன்றதுக்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்களாக இருந்தால் அது அவர்களை சிக்கல்களுக்குள்ள உண்டாக்கும் என்றது நாங்க பொதுவாக கடந்த காலத்திலையும் பார்த்திருக்கிறோம். அதே நடவடிக்கைகளை தான் இவர்கள் மீண்டும் மேற்கொள்ள போகிறார்களான்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். என்னென்னா இலங்கை இவர்கள் சொல்லுகிற மாதிரி ஒரு புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருகிறதுன்றதுக்கு என்ன மாதிரி மக்களுடைய கருத்துக்களை பரப்புகிறார்கள், எதுவாக இருந்தாலும் இது மக்களுக்கு முன்னுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆகவே இந்த மக்கள் சமத்துவமாக வாழுகிறதுன்றதை சொல்லிக்கொண்டு இலங்கையர் என்ற பதத்துக்கு கீழே என்று சொல்லி சொன்னால், இலங்கையர் என்று சொல்லுகிறதுக்கான ஒரு மனப்பூர்வமான தார்மீக ரீதியான பொறுப்பு எனக்கு இருக்குதுன்றதுக்கான உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தவறுவார்களாக இருந்தால் என்னோட சமீபத்தில் உங்களுடைய விழா அனுபவத்தில் இவர்கள் தரக்கூடிய தீர்வு என்றால் எவ்வாறான ஒரு தீர்வை முன்வைப்பார்கள் என்று நீங்கள் இது பார்க்கிறீர்கள்? எனக்கு இதுல அவர்கள் சில விடயங்களை கூறுகிறார்கள். அதாவது தமிழ் அரச கர்ம மொழி என்று சொல்லி சொன்னா, இங்கேயும் தமிழ்ல தங்களுடைய என்ன தங்களுடைய முறைப்பாடு ஒரு போலீஸ்ல தான் முறைப்பாடு செய்கிறான்னு சொல்லி சொன்னா தமிழ்ல அவர் செய்யறதுக்கான உரிமை இருக்குன்றதுகள் இந்த தேர்தல் காலத்துல அன்றா பேசி இருக்கிறேன். அதை எப்படி செய்ய போகிறார்கள் அப்படின்னா எல்லா இடங்களிலும் ஒரு மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாம் வைக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறதா? சரி, மொழிக்கு சமத்துவம் வழங்குகிறோம், மொழிக்கான அங்கீகாரத்தை வழங்குகிறோம் அதுகள் என்று சொல்லி சொன்னால் அப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அரசியல் அமைப்புல இருக்கிறதுகளை நிறைவேற்றுகிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை. தமிழும் சிங்களமும் அரசகர்ம மொழிகள் என்று சொல்லித்தான் இலங்கை அரசியல் சாசனத்திலே இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அது தமிழ் சில இடங்கள்ல யாழ்ப்பாண தமிழ் பகுதிகளிலேயே மொழிபெயர்ப்பாளரோட போக வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கிறான். தமிழ் சில போலீஸ் நிலையங்கள்ல தமிழர் இல்லாத எல்லாமே. அதை இங்க தமிழ்நாட்டில் நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்குவதற்கு கடைகளுக்கு போனால் அங்கேயும் நீங்கள் இப்பொழுது மொழிபெயர்ப்பாளரோட போக வேண்டிய நிலைமைதான் இருக்கிறது. ஏனென்றால் கடைகளில் வேலை செய்பவர்களிலிருந்து அனைவருமே வட இந்தியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழில் நாங்கள் சொல்கிறது அவர்களுக்கு விளங்குது இல்லை. சாதாரண கடையில் உடுப்பு கடையாக இருக்கலாம், என்ன நகை கடையாக இருக்கலாம், இங்கே போனாலும் அவர்கள் தான் கடைகளில் உணவு கடைக்கு போனால் கூட அவர்களுக்கு நாங்கள் தமிழில் சொல்கிறது விளங்குது இல்லை. இது தமிழகத்தின், அதாவது தமிழக ஆட்சி நடக்கிற ஒரு பிரதேசத்திலேயே அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. என்றால் தமிழர்கள் வேலை வாய்ப்புகளுக்கு வராமல் அவர்கள் கூடுதலாக மத்திய கிழக்கு வெளிநாடுகளுக்கு போறபடியால அங்கேயும் வேலைக்கு ஆட்கள் இல்லாத சூழல் எங்களுடைய பிரதேசத்திலும் அந்த நிலைமை தான். இப்ப தர்சன் தென் மாநிலங்கள்ல குறிப்பாக கேரளம், தமிழ்நாடு, கர்நாடகா, இந்த ஆந்திரா, இந்த நீங்க இந்த செய்தியில குறிப்பிட்டிருந்தீங்களா அந்த என்ன 2 குழந்தைகளுக்கு மேலே இருக்கிறவைக்கு அந்த இப்ப விதிவிலக்கள் அளிக்கிறாண்டு. உண்மையிலேயே தென் மாநிலங்களின் இது என்ன
வளர்ச்சி வீதம் வந்து, அதாவது பிறப்பு சதவீதம் வந்து குறைந்து கொண்டுதான் போகுது. ஒரு காலத்துல வந்து இந்திய ஐரோப்பிய நாடுகள் மாதிரி இதே பிரச்சனை வந்து இன்னும் ஒரு 10-20-25 ஆண்டுகளுக்குள்ள வந்து தென் மாநிலங்கள்ல தீவிரமாக போகுது என்று சொல்லிச்சோன்னா அவர்கள் குழந்தை பிறகுறத வந்து குறைத்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றா குடும்பத்தின் சூழ்நிலைகள், புருஷன் பஞ்சாதியும் வேலை செய்யணும், அதுகள்ன்றதுகள் இந்த நகர்ப்புறங்கள் அதுகள் எல்லாம் வந்து அது நியாயமான அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதன் காரணமாக வேலைக்கு மற்ற இந்த இதுகளை கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில போனாலும் கூட இந்த சிற்றூழியர்கள் என்ற ரீதியில வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த சாப்பாடு கடையிலே அதுகளில் உணவு பரிமாறுறது அதுகள்ன்ற ரீதியில வந்து ஆட்கள் வந்து கிடைக்கிறது அல்லது சம்பளம் இருந்தால் சம்பளத்துக்கு வந்து வேலைக்கு வருகிறதுக்கு வந்து அவர்கள் தயாராக இல்லை. வருமானம் வேற தொழில்கள் அதுகள் தங்களுக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ற ரீதியில வந்து ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்ட ஒரு நாடில வந்து சுய தொழில் அதுகள்ன்றதுகள் மற்ற இதுகள் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு போய்க்குள்ள வந்து இந்த குறைந்த சம்பளத்திலே இந்த இதுக்கான வேலைகள்ன்றதுகள் வந்து வெளி மாநிலத்திலிருந்து ஆட்கள் தேவைப்படுகிற கட்டாயம் வந்து இந்த பிரதேசங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அது மாற்ற முடியாது. அதாவது வட இந்தியாவிலிருந்து இடப்பெயர்வு வந்து தென்னிந்தியாவை நோக்கி வரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜெர்மனி இந்த வளர்ச்சியை உதாரணமாக பிள்ளைகள் வந்து தென் மாநிலங்களை இந்த பாடன் வூட்டன்பர்க் இந்த பகுதிகளுக்கு வந்து வட மாநிலங்களிலிருந்து அந்த என்ன டிடிஆர் என்று சொல்லப்படுகிற கிழக்கு ஜெர்மனியில இருந்து அதுல இருந்தெல்லாம் தொழிலாளர்கள் என்ற ரீதியில நியாயமான அளவுக்கு இங்கால வந்தவர்கள். இப்பொழுது கொஞ்சம் இந்த இங்க ஒரு என்ன சொல்றது வளர்ச்சி வந்து ஒரு ஸ்தம்பித நிலைமை அதுகளில் இருக்கிறது கொஞ்சம் குறைவா இருக்குது. கடந்த காலங்களில் அந்த தொழிலாளர்கள் வந்து வட பகுதிகளில் இருந்து இங்க தென்பகுதியை நோக்கி வந்த நிலைமை இருந்தது. அப்ப அதே நிலைமை வந்து அங்கேயும் உருவாகி இருக்குது. உதாரணத்துக்கு இப்ப எங்களுக்கு தமிழ் பகுதிகளை பாருங்க, தமிழ் பகுதிகளில் வந்து யாழ்ப்பாணத்தில் கட்டுமான வேலைகள் செய்யறதுக்கு வந்து எவ்வளவு பேர் தயாரா இருக்கணும். வெளிநாட்டு காசுகள் அதுகளில் வந்து இது என்ன சைக்கிள் மோட்டர் சைக்கிள் வாங்கி ஓடி திரிய விலையில பார்த்து கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிற நிலைமையாத்தான் அங்க இருக்குது. அங்க பார்த்திருப்பீங்க. அப்படியான நிலைமையில வந்து தென்னிலங்கையில இருந்து ஆட்கள் வர வேண்டிய நிர்பந்தம் வந்து ஏற்படுது. இந்த பிரதேசங்கள்ல வந்து இந்த இடப்பெயர்வுகள் காரணங்களால வந்து இந்த இதுவும் மற்றது இந்த தொழில்களை செய்யறதுக்கான அந்த முயற்சிகளிலே எந்த வேலையை நாங்கள் செய்வோம் என்ற ரீதியில வந்து அந்த தொழில்களை செய்யறதுக்கான ஆர்வம் அதுகள்ன்றதுகள் இல்லாமல் எல்லாரும் வந்து என்ன பட்டதாரிகள் அரசு வேலைக்கு போகணும் என்று கருதுகிறது. அல்லது ஒரு அளவுக்கு கல்வி என்று சொல்லி சொன்ன அரசாங்க ஊழியர்களுக்கு. ஆனா இப்ப இன்றைக்கு தனியார் துறையினுடைய வளர்ச்சியை வந்து இந்த அளவுக்கு அரசாங்கம் இராணுவத்தினர் வந்து எங்களை விட நன்றாக தமிழ் பேசக்கூடியவர்களாக இருந்து அவர்களும் அவர்களுடைய சம்பளத்துக்காக இரண்டாவது வேலையாகவும் இப்ப நீங்கள் சொல்ற விவசாயம் வயல் காணிகள் அவற்றிலே எல்லாம் தமிழர்களாகவே வேலைக்கு போகிறார்கள். அந்த நிலைமைகள் வந்து அவர்கள் செய்யறதுகள் வந்து உற்பத்தி என்றது இருக்க வேணும் என்று சொல்லி சொன்னா அதுக்கான தொழிலாளர்களும் தேவை என்று சொல்லி சொன்னா அவர்கள் செய்யறதை வந்து நாங்கள் தடுக்கவும் முடியாது. அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையும் ஏற்பட்டு தானே இருக்குது. வேற வழி அவர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்திருக்க மாட்டார்களா? இல்ல, அந்த வாக்காளர்களாக பதிவு செய்யறதுன்றது வந்து ராணுவ முகாமில உள்ளவர்கள் அது செய்யலாது. ஏனென்று சொல்லி சொன்னால் இல்ல அவர்கள் மக்களோட கலந்துதான் இப்ப இருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் வந்து அந்த ராணுவ முகாமில தானே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியால வீடுகளில் வெளியில தான் கூடுதலா இப்படி அந்த வேலைக்கு போகக்கூடியவர்கள் வந்து புலனாய்வாளர்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியில் தான் மக்களோடு மக்களாக கலந்து தமிழர்கள் மாதிரியாகவே பேர்களும் தமிழ் பேர்களை சொல்லித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையாக இருக்குமே ஒழிய நான் சொல்ல வர்றது என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்படி கொஞ்சம் பேர் வெளியாலே இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி அந்த தேவைகளுக்காக அதுகளுக்காக அரசு அனுமதிச்சோட. மற்றபடி ராணுவ முகாம்கள்ல இருக்கிறவர்கள் வந்து அது வந்து அவர்களுடைய சொந்த பிரதேசம் என்று சொல்லி அதுகள் என்று சொல்லி அவர்கள் பதிவு செய்யறதில்லை. பதிவு செய்ய அந்த தபால் மூல வாக்குகள் வந்து பெருமளவுக்கு ராணுவத்தினுடைய வாக்குகள் அந்த கீழ்மட்டத்தில் இவர்களால் சேர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து பெருமளவுக்கு லட்சக்கணக்கில் வந்து அந்த இந்த பிரதேசங்கள்ல இருந்து அவர்கள் தங்களுடைய பிரதேசத்துக்கான வாக்குகளாகத்தான் செலுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அது அந்த நிலைமை சில வேளையில எதிர்காலத்துல மாறலாம். இப்ப வெளியாலேயே இருக்கிறதுக்கு அதுகளுக்கு என்று ராணுவத்தை அனுமதிச்சு அப்படியான இதுகளுக்கு வந்தார்கள் என்று சொல்லி சொன்னா அல்லது அவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து அல்லது இரண்டாவது முகாமில இருந்து போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னா
அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தால் இராணுவத்திலிருந்து விலகி தாங்கள் அங்கேயே தொழில் செய்யலாம் அதுகள் என்ற ரீதியிலே அங்கேயே தங்கி இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் என்று சொன்னா அதை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சிக்கல்களும் இருக்கிறது. இப்ப அவர்கள் தங்களுடைய மொழியை வந்து அப்படின்னா தமிழாக கொள்ள போகிறார்களா இல்லாட்டி தொடர்ந்து சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டிருக்கிறேன் என்று சொன்னா அவர்களுக்கான பாடசாலைகள் அமைக்க வேணும். இதுகள் இந்த நடைமுறைகள் எல்லாம் சரியான உருவாக்கம் பெறும் பொழுதுதான் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரி அந்த வெறுமளவு இராணுவத்தில் இருக்கிறவர்கள் வந்து இந்த தமிழ் பகுதிகளில் வந்து நிரந்தர குடியிருப்பாளர்களாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகவே அது எந்த அளவுக்கு அதை செய்யறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதுக்கான திட்டங்கள் தான் இந்த சரத் பொன்சேகாக்கள் அறிவிச்சிருந்த இந்த தமிழ் பகுதிகளில் தொடர்ச்சியாக இராணுவம் இருக்க வேண்டும் என்ற திட்டம் எல்லாம் கொடுத்ததெல்லாம் அவர் தான். அப்படிப்பட்ட ஒன்றை உருவாக்க வேணும்ன்றது வந்து அவர்களுடைய திட்டம். ஆனா அது நடைமுறையிலே எந்த அளவுக்கு உடனடியாக சாத்தியப்படுகிறது அல்லது அதுக்கான நிதி இவைகள்ன்றது இன்றைக்கு அரச ஊழியர்கள் என்ற ரீதியில சில பகுதிகளில் வந்து ஊழியர்கள் பெருமளவுக்கு இருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தால் அரசியல்வாதிகளால தங்களுக்கு தேவையான ரீதியில ஒவ்வொருக்காகவும் ஆக்களை எடுத்து இரண்டு போட்டு அவர்களுக்கு வந்து சரியான வேலையை எந்தன்றது இல்லாமல் வந்து இந்த பட்டதாரிகள் கூட இங்க என்ன பிரதேச காரியாலயங்கள்ல வந்து அவர்களுக்கு விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்ற ரீதியில அந்த பட்டதாரிகளாக இருந்தவர்கள் கூட நிர்வாகத்துக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தரண்டா என்ன வேலை செய்யறான்னு தெரியாது. அவைக்கு அப்படியான நிலைமைகள் எல்லாம் இருக்குது. அந்த காலத்துக்கு காலம் இந்த பட்டதாரிகளை வேலைக்கு சேர்க்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு சேர்த்து போட்டு அவர்களுக்கான சரியான தொழிலை சரியான அந்த நிர்வாக ரீதியாக அவர்கள் என்னென்னத்தை செய்ய வேணும்ன்றதை கூட சரியான முறையில பகிர்ந்தளிக்கப்பட முடியாத நிலைமைகள்ல வந்து சில பகுதிகளில் இருக்குது. சில பகுதிகளில் வேலைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது. இப்போ இன்றைக்கு ஐக்கிய நாணய நிதியம் வந்து புதிதாக இனி அரச ஊழியர்களை சேர்க்கக்கூடாது. போன முறை நீங்க சொன்னீங்க 14 பேருக்கு ஒரு அளவுன்ற ரீதியில இருக்கணும் என்று சொல்லி அதுகளை சீர்திருத்தம் கொண்டோணும் என்று சொல்லி இவர் கரு ஜெயசூர்யா போன்றவர்கள் எல்லாம் எழுதி இருக்கிறது. மற்ற இன பிரச்சனை சம்பந்தமாக அவர்கள் கருத்துக்களை முன்வைச்சிருக்கிறது. இதுகள் என்றதுகளை எல்லாத்தையும் வந்து எந்த அளவுக்கு கருத்தில் கொள்ள போகிறார்கள் இந்த புதிய அரசுன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இப்ப இதுல ரிஸ்வின் சில்வா போன்றவர்கள் ஒரு மாதிரி இங்க சந்திரசேகரன் ஒரு மாதிரி விஜயதேரத் ஒரு மாதிரி மாகாண சபை தேர்தல் நடத்துவோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் அதை தேவையில்லை என்று சொல்லி ஒருவர் சொல்றார். இப்ப இது எங்க என்ன என்பிபிக்குள்ள என்ன மாதிரியான கருத்துருவாக்கம் இருக்குதுன்றது வந்து அதற்குள்ள சீனா வந்து அரசாங்கத்தோடு மிக நெருங்கிய உறவை மேற்கொள்வதற்கான சகல விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வதோடு வடக்கு கிழக்கு மக்களுடைய மனங்களையும் வெல்வதற்கான நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கிறார்கள். அது கட்டாயம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து தங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இலங்கையில என்று சொல்லி சீனா கருது. அதனுடைய அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆனால் பயன்படுத்தி கொள்றோம் என்று சொல்லிச்சுன்னா இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்றால் சீனா வந்து எந்த அளவுக்கு வந்து முதலீடுகள் என்றதுகளை செய்ய போகிறார்கள் உண்டு. அந்த முதலீடுகள் வந்து இலங்கைக்கு சாதகமான ரீதியிலே என்னென்ன மாதிரியான முதலீடுகளை செய்ய போகிறார்களா அல்லது இந்த வெள்ளையான மாதிரி அம்பாந்தோட்ட துறைமுகத்த கடைகளை வாங்கின மாதிரி வாங்க போகிறார்களா அல்லது மத்தள விமான நிலையம் அதுகள்ன்றது மாதிரி எப்படியான நிலைமை ஒன்று அதுகள் போல திட்டங்களை என்றதா அல்லது இந்த சிங்கராஜா காட்டுகளில் கனிமத்தை எடுக்கிறதுக்கு சொல்லி வீதி அமைக்கிறதுக்கு அதுகளுக்கான முயற்சிகளை எடுக்கிறது என்று அதையெல்லாம் எதிர்த்தவை வந்து இனி எதிர்காலத்திலே அதை எப்படி இந்த அரசு கையாள போகிறது அல்லது அதே நேரத்தில் சந்தை என்றதுக்கு வந்து மேற்குலக நாடுகளை நம்பித்தான் இருக்கு. ஏற்றுமதி செய்கிறது என்று சொல்லி சொன்னால் சீனாவை விட இந்தியாவுக்கு வந்து வர்த்தகம் கூட இலங்கை ஏற்றுமதி செய்கிற பொருட்கள். அப்படியானால் எந்த அளவுக்கு இந்த சந்தை ஒரு பக்கத்துக்கு வந்து இவர்கள் ஏற்றுமதிக்கான சந்தையை வந்து ஒரு பக்கத்தை சார்ந்தும் அதே நேரத்தில் வந்து சீனாவினுடைய அனைத்து கோரிக்கைகளுக்கும் ஏற்றுக்கொண்டு அல்லது அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறது என்றதுகள் வந்து அவ்வளவு சிக்கலை உருவாக சீனாவை பயன்படுத்தி இந்தியாவை வந்து அதாவது இந்தியாவை ஒரு மிரட்டுறதுக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதாவது எங்கள விஷயங்கள்ல தலையிடாமல் இருங்கள் என்ற அந்த மிரட்டலுக்காக சீனாவை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். இல்ல இது இப்போ இல்லையே
இந்தியாவை நீங்க வராட்டி நான் சீனாவிட்ட போகணுன்றது இது நீண்ட காலமாக கொண்டு வந்த கடைபிடித்து வந்த கொள்கை தானே. ஆனா இப்ப இந்த திருவோணமலை துறைமுகத்தின் முதலீடுகள் இதுகள் எல்லாம் இவர்கள் வந்து என்ன அப்படி என்று சொல்லிச்சுன்னா அது எல்லாத்தையும் இவர்கள் கேன்சல் பண்றதுக்கோ அல்ல நிறுத்துறதுக்கு அதானி சம்பந்தமான பிரச்சனையில வந்து அதை மீள் வரிசையில செய்ய வேணும் என்று சொல்லி அது சில சிக்கல்களும் இருக்குது. அதுல மக்கள் அந்த அது வந்து சுற்றுப்புற சூழலை என்ற ரீதியில சில கருத்துகள் வெளியிடப்பட்டதும் எங்களுக்கு தெரியும். அந்த ரீதியில வந்து சில நேரம் இந்தியாட்ட இருந்து கடனாக பெறாமல் சீனாவை பயன்படுத்தி இலவசமாகவே பெறுவதற்கு சீனாவை பயன்படுத்துகிறார்களோ தெரியல. அதுல இந்தியா கடைசி வரைக்கும் அதுல விட்டு கொடுக்காது. என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த திருவோணமலை என்ற இதுல வந்து உள்ள முதலீடுகள் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் வந்து இலங்கை அதுல இருந்து மீறி போகும் அல்லது அதுக்கு எதிராக ரீதியில நடவடிக்கைகள் எடுக்கும் என்று சொல்லி சொன்னால் அது பல சிக்கலான சூழ்நிலைகளை தான் ஏற்படுத்தும். அதனுடைய அது இவர்களுக்கு விளங்காததில்லை. இது அந்த இதுகள் வந்து எந்த அளவுக்கு அது செயல்படும் அதுகள்ன்றதுகள் வந்து நாங்க பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். ஆனா நீங்க சொல்ற இந்த விடயங்கள் அதாவது சீனாவையும் இந்தியாவையும் சீனாவை வந்து பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னா இப்ப 1987 வந்து உணவு பொட்டலங்கள் போடைகளையோ அல்லது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் வரைக்குள்ள சீனா என்ற அம்சமே இல்லை. ஆனா இன்றைக்கு சீனா வந்து அப்பொழுது வந்து அந்த இவர்கள் வந்து திறந்த பொருளாதாரம் இல்லை. சீனா வந்து திறந்த பொருளாதாரத்துக்கு போய் வளர்ச்சியையும் அபரிதமாக வளர்ச்சியையும் பெற்றுக்கொண்டது. அந்த என்ன வெளிநாட்டு முதலீடுகள் அதுகள் என்றதுகளுக்கு எல்லாம் இடம் அளிச்சு நியாயமான சந்தை வாய்ப்பு இதுகள் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டது. இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற இதுல வந்து முதலாவது பங்கு ட்ரில்லியன் கணக்கில் வந்து சீனாவினுடையதான் இருக்குது. அதான் ட்ரம்ப் வந்து சட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு வந்து கூட வரிய விதிப்பன் இதை குறைப்பன் அது இது என்று சொல்லி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதுதான் அதனுடைய இப்படியான நெருக்கடிகளும் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டுதான் இருக்குது. அதனுடைய இந்த சந்தைக்கு ஒரு பக்கத்தையும் இன்னொரு பக்கத்துக்கு இருந்து கொண்டு இருக்கிறதுன்றதுகள் வந்து இது தொடர்ந்து அதை கையாள முடியாது. அப்படியான நிகழ்வுகள் வருமாக இருந்தால் வந்து மீண்டும் வந்து இலங்கையில ஒரு சிக்கலை வந்து உருவாக்குறதுக்கான வழியை வந்து இவர்களை தேடிக்கொண்டதாக இருக்கும். அதனுடைய இவர்கள் அதைத்தான் நான் சொன்னான். இவர்கள் இந்த அபரிதமான தென்னிலங்கையில வெற்றி பெறும் பொழுது இது தாங்க நினைச்சு எதையும் செய்யலாம் என்று சொல்லி இவர்கள் கருதி அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்களாக இருந்தால் தாங்களே சிக்கலுக்குள்ள மாட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகளை அவர்களை ஏற்படுத்திக் கொள்ற நிலைமைதான் உருவாகும். அதே நேரத்தில் முதலீடுகளை இவர்கள் கொண்டு வந்து தனியார் துறையை நான் போன முறையும் அதை பற்றி சொன்ன அன்னைக்கு அந்த சென்ற வாரமோ அதுக்கு முதல் வாரங்கள்ல வந்து விமான போக்குவரத்து துறை எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த பல விமானங்கள் வந்து தொழில்நுட்ப காரணங்களால வந்து அவர்கள் அவர்களுடைய பயணம் வந்து ரத்து செய்யப்பட்டு வேற நிறுவனங்களுக்கு வேற நிறுவனங்களுக்கு வந்து வாக்கு பயணிகளாக அனுப்பப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குது. அப்ப அப்படிப்பட்ட அதை வந்து தொடர்ந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருப்போம் என்றால் அதை சரியான முறையில வருமானத்தை வரக்கூடியதான நேர்மையான அரச நிர்வாகமாக அதை கொண்டு வருகிறது என்றதெல்லாம் சரியான கஷ்டமான விடயம். ஆனா அப்படியே அதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து முன்னே எமிரேட்ஸோட இருக்கைக்குள்ள வந்து அது நல்லா இருந்தது. உங்களுக்கு இலவசமாக பயணம் பண்றதுக்கோ முதல் சீட்டு தரையில்ன்றதுக்காக ஏதோ பிரச்சனைப்பட்டு தான் அந்த திரும்ப அதுல இருந்து எமிரேட்ஸ் விலகி கொண்டது. அதனுடைய அப்படிப்பட்ட ரீதியில வந்து அது தனியார் துறையோட இணைத்து அப்படியானதை செய்கிறதுன்றதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள போகிறீர்கள். அந்த நட்டத்திலே இயங்குகிறது. ஆனா இதுவே லாபத்திலே இயங்குறது ரணில் விற்கிறது கோழி கிட்ட இருப்பாங்க. டெலிகாம் அதுகள் எல்லாம் வந்து அது லாபத்திலே இயங்குறதுகளை வந்து இதுன்றதுக்கு அதே மாதிரி இந்த மின்சார சபை அதுகள் எல்லாம் வந்து பெரிய சிக்கல்கள் தான் இருக்குது. இதுகள் எல்லாத்தையும் வந்து தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் என்பதுதான் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழ் அரசியல் கட்சிகளும் அதைத்தான் தேர்தலிலே முக்கியமான பிரச்சாரமாக பயன்படுத்துகிறார்கள். அதற்கும் ஒரு தீர்வில்லாமலே தொடர்ந்து இப்படியாக இருக்குமாக இருந்தால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டி ஏற்படும்? அவர்கள் இராணுவத்தின் மீதான விசாரணை கடைசி மட்டும் இல்லை என்று தெளிவாக சொல்லுகிறார்கள். அதாவது இராணுவத்தினரை எந்த காரணம் கொண்டும் விசாரிக்க மாட்டோம். இல்லையே இப்ப இவர் தேர்தல் மேடைகள்ல வந்து நாங்கள் இந்த உண்மையை கண்டறிவோம்ன்றதை வந்து இவர் வெளிப்படையாக சொல்லிட்டு இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருவருடைய கருத்துல சிலர் தெளிவாக அதை குறிப்பிடுகிறார்கள். எந்த காரணம் கொண்டும்
ராணுவத்தின் இதிலிருந்து மீது அவர்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா அவர்கள் பேசுகிறது உண்டு, செய்யறது உண்டு, அல்லது செய்ய போறது உண்டுன்ற இடைவெளியா வந்து அவர்களுக்கு இருக்கு என்று சொல்லி இந்த யாழ்ப்பாணத்துல வந்து இப்ப தெளிவாக இருக்கிற என்பிபியினுடைய இளங்குமரன் வந்து ஒரு சந்தர்ப்பத்துல வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்ட பொழுது இப்ப தேர்தலுக்கு முதல் அவர் சொன்னார் வந்து இந்த சமஷ்டி அல்லது இதுகள் சம்பந்தமாக மக்களுக்கு மத்தியிலே அதுக்கான இது இல்லாம இருக்கு, தெளிவு இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் அந்த தெளிவை ஊட்டி அவர்களுக்கு மக்களுக்கு தெளிவு ஊட்டி அது சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சிப்போம் என்ற ரீதியில சொன்னவன். அதனுடைய இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்களையும் கூறக்கூடியதோ அல்லது அதை பற்றி எந்த அளவுக்கு பேச போறார்கள்ன்றது முக்கியமான விடயம். எதிர்காலத்திலே ஒரு அரசியல் சாசனம் ஒன்று புதிதாக வரும் பொழுது நியாயமான அளவுக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து என்ன நிலப்பாடு எடுக்க போகிறார்கள்ன்றது முக்கியமான கேள்வியாக இருக்கும் தமிழ் மக்களுக்கு மத்தியிலே. அப்ப நாளைக்கு வந்து ரெண்டு பிரச்சனை இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் தமிழ் மக்கள் வந்து இந்த மாற்றத்தை நோக்கி அல்லது இவர்களுக்கு போட்டு பிரயோஜனம் இல்லை, இவைக்கு போட்டு இந்த முறை என்பிபிக்காவது போட்டு பார்ப்போம் அவர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்றதை சோதின்றதை மனநிலையை கொண்டு ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகளை அளித்தவர்கள் வந்து எதிர்பார்ப்பு வந்து ரெண்டு பிரச்சனை. அமைதியான ரீதியில எங்களின் பிரச்சனைகள், எங்களின் கடுபிடிகள், காணிகள் அப்படிங்கிற பிரச்சனைகள், கலாச்சார ரீதியான தாக்கங்கள், விகாரிகளை கட்டுவோம் என்று சொல்லி சொல்றது என்றதுகளில் இருந்து ஒரு மாற்றம் ஏற்படும் அல்லது அதில் அந்த கடுபிடிகள் குறையும். இரண்டாவது எங்களுடைய பொருளாதார ரீதியாக ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படுவினம். குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவை தண்டிக்கிறதுக்கு இவர்களுக்கு கையாலாகாதவர்கள் எங்கள் இந்தியாக்கள். இவர்களை சும்மா வாயால சவடால் விடுறதை ஒழிய இவை போய் மஹிந்தாவோடும் பல்லளிப்பார்கள், ரணிலோடும் பல்லளிப்பார்கள், எல்லாரோடும் பல்லளிக்கிறவே தானே, எல்லாரையும் சந்திச்சு பேசினவே தானே. அதனுடைய அது நான் சொல்ல மன்னிக்கணும் இந்த இப்படி இந்த வசனத்தை பாவிக்கிறது. ஆகவே எல்லாரோடும் அவர்கள் குழாவுவார்கள். அதனுடைய இவர்களில் பிரயோஜனம் இல்லை. கடைசி ஜேவிபியாவது மஹிந்தாவுக்கு தண்டனை கொடுக்க மட்டும் கொஞ்சம் பேர் சிந்தித்திருக்கிறார்கள். ஆகவே வந்து இந்த ஊழல்வாதிகளை தண்டிக்கிறது, பொருளாதார ரீதியாக தங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இதோட அவர்கள் வாக்களித்திருந்தவர்கள் வந்து அதுல திருப்தி இல்லாவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கட்டாயம் எதிரான சக்திகளை இவர்களுக்கு எதிர்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர்கள் போவார்கள். இவர்கள் மட்டுமல்ல, முழு இலங்கையில உள்ள தென்னிலங்கையிலும் அந்த நிலைமை மாறும். பிள்ளையான் ஒரு கருத்தை சொல்லி இருந்தார், பார்த்தனீங்களா? இல்ல, கடந்த பொது தேர்தலில் தமிழர் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி அதிகரித்ததில் புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் கணிசமான அளவு செல்வாக்கு செலுத்தினர். அந்த ரீதியில புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் செல்வாக்கு செலுத்தினது எந்த அளவுக்கு நீங்க அதுக்கு என்ன காரணத்தை சொல்றாரு? அப்படி என்ன செல்வாக்கு செலுத்தினவர்கள்? அவர்கள் கூடுதலாக செல்வாக்கு செலுத்தினதும் வெற்றிக்கு ஒரு காரணம் என்று சொல்லி தமிழர் பகுதிகளிலே அவைக்கு ஆதரவு பெருகியதுக்கு அது ஒரு காரணம் என்று குறிப்பிடுகிறார். அப்ப அது எனக்கு சரியா தெரியல. அப்படி உண்மையில நான் தெரியாம சொல்லக்கூடாது தானே. புலம்பெயர்ந்த சிலர் வந்து பகிரங்கமாக ஆதரவு தெரிவிக்கிற சக்திகள் வந்து இங்க கூட்டங்கள்ல சில தமிழர்கள் கலந்து கொண்டு அவர்களோட பேசினது தெரியும். ஆனா எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்தினார்கள் இதுல இன்னொன்று சிங்கள அமைப்பு சொல்லல, தமிழ் அமைப்பு தெளிவாக சொல்ற தமிழ் அமைப்புகள். இப்ப இந்த போன முறை இவர் சொன்னவர் தானே எங்களுடைய மற்ற சக ஆய்வாளர் வந்து ஹைதர் அலி, இந்த என்ன இந்த யூடியூபர்ஸ் அல்லது இந்த சமூக இணையதளங்கள்ல கருத்துக்களை வெளியிடுகிறவர்கள் வந்து பெருமளவுக்கு வந்து அங்கேயும் அந்த அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை வந்து அது என்ன அவர்கள் அரசாங்கத்தின் எப்படி அவர்கள் என்பிபிக்காக இவ்வளவு பிரச்சாரம் செய்கிறதுக்கு அளவுக்கு போனார்கள்ன்றது இப்ப டாக்டர் அர்ஜுனா போன்றவர்களை வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குற அளவுக்கு வந்து சில புலம்பெயர் செய்தியாளர்கள் வந்து அந்த ரீதியில வந்து இந்த இணையதளங்கள் அதுகள் வந்து அதுக்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டது அதுகள் நாங்க பார்க்கக்கூடிய இருந்தது தானே. அதுதானே அவர் பெரிய அளவுக்கு தன்னுடைய பிரச்சாரம் இவரும் அதைத்தான் சொல்ல. ஆனா இப்ப மற்ற இது இவர்களை வந்து புலம்பெயர்ந்த ரீதியில அங்க உள்ள பல இந்த முகநூல் இந்த செய்தியாளர்கள் வந்து ஜேவிபிக்கான பிரச்சாரம் வந்து தீவிரமாக செய்ததுகளை வந்து நாங்கள் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய இந்த இளைஞர்கள் மட்டத்திலே அதுகளில் அவர்களுடைய செய்திகள் போறது இப்போ வந்து அவர்களை நியாயப்படுத்துகிற ரீதியில செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே வந்து இதுல புள்ளியான் சொன்ன கருத்துகள்ன்றது வந்து முழுமையாக எனக்கு தெரியல. அது நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க? அது
அது ஏற்கனவே கூடுதலாக அவ்வாறான ஒரு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. ஏன்னா இங்கே சிங்களவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள். இப்போ அவ்வாறானவர்களும் பிரச்சாரத்தை மேற்கொண்டதாகத்தான் குறிப்பிடுகிறார். வாட்ஸ்அப் அவர்கள் அதை கண்ட குழுக்களை உருவாக்கி அந்த அந்த விடயத்தில் வந்து அந்த விடயத்துல வந்து ஜேவிபியை பொறுத்தவரையில, ஜேவிபியில என்பிபியை பொறுத்த வரையில வந்து இந்த சமூக ஊடகங்களை மிக தீவிரமாக மிக தெளிவாக பயன்படுத்துகிறதுக்கான சக்தி உள்ளவர்களாக அதை சரியா செய்திருக்கிறார்கள் என்றது வந்து அது பிரச்சார யுக்தியாக பாவித்தது மட்டுமில்லாமல் இன்றைக்கு அந்த டிஜிட்டல் கவர்ச்சி வந்து இவருக்கு வந்து அதன் மூலம் தான் ஏற்பட்டதுக்கும் காரணம். அந்த இவர் டிஜிட்டல் ஜோமாக்கோணும் எல்லாத்தையும் வந்து என்ன இதுல என்ன பணப்பட்டுவாடா பரிமாற்றம் இவைகள் தொடக்கம் எல்லாத்தையும் வந்து வாங்குறது விற்கிறது இதுகள் துவக்கம் எல்லாத்தையும் வந்து இப்ப கிட்டத்தட்ட இந்தியாவில இருந்து அப்படியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் தானே. அந்த மாதிரியான வளர்ச்சியை வந்து இலங்கையில ஏற்படுத்த வேண்டும்ன்றதுல வந்து அனுரா தீவிரமாக அதுக்கு ஒரு முக்கியமாக ஒரு செயலாளரை நியமிச்சிருக்கிறார். அந்த அது வந்து அவர்கள் அதுல அந்த இது வந்து அவர்கள் சரியாக இந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள்ன்றது உண்மை, அது மாற்ற முடியாத உண்மை. அதன் மூலம் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். அந்த துரிதமாக உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலேயும் வந்து இலங்கை முழுக்க ஒரே நேரத்திலே ஒரு பிரசுரத்தை ஒட்டுறது என்று சொல்லி சொன்னா எல்லா இடத்திலும் அவர்கள் ஒட்டுவார்கள். ஒரே நேரத்தில் ஒரு இரவில சகல இடங்களிலும், அது குறிப்பாக அந்த பகுதி யாழ்ப்பாணத்தில் அதுல கொஞ்சம் குறைவா இருந்தாலும் தென்னிலங்கையில வந்து அனைத்து பிரதேசங்களிலும் ஒரு பிரசுரத்தை வெளியிட வேணும் அல்லது அதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேணும் என்று சொல்லி சொன்னால் அதை வந்து அப்பொழுது நீங்க 3 பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது கூட அதை மிக துரிதமாகவும் பல திறமையாகவும் செய்து முடிக்கிற ஆற்றல் அவர்கள்ட்ட இருந்தது. அதுக்கான கட்டுமானங்களும் அவர்கிட்ட இருந்தது. அது வந்து இன்றைக்கு நவீனமயப்படுத்தப்பட்டு ஒரு பிரச்சார ரீதியாக இன்றைய தொழில்நுட்பம் வந்து அவர்கள் வந்து அதில் மிக சாதுரியமாகவும் திறமையாகவும் செயல்பட்டு அதுக்கான பிரச்சாரத்தை மேற்கொள்றது வெற்றி அடைந்திருக்கிறார்கள் மறக்க முடியாது. ஆகவே நீங்க சொல்ற மாதிரி இந்த வெளிநாடுகளில் இருக்கிற குறிப்பிட்ட சில தமிழர்கள் வந்து அதனை கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்க கூடும். ஆனா எனக்கு தெரியக்கூடியதா எங்களுக்கு அப்படியான இந்த அளவுக்கு பரிமாற்றங்கள் இருந்தான்றது தெரியல. அதை பற்றி கேட்க போகணும் அறிஞர்கள்ட்ட. அப்ப இந்த ரீதியில வந்து நான் சொன்ன 2 சவால்கள் வந்து தமிழ் மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள்ன்றத வந்து நிறைவேற்ற சொல்லிச்சுன்னா, ஒன்று தங்களுக்கு மேலான இந்த கெடுபிடிகள், தங்களுக்கு மேலான அச்சுறுத்தல்கள், நில அபகரிப்பு, கலாச்சார ரீதியான தாக்கங்கள் இவைகள்ன்றதுகள் வந்து இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இவர்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். மற்றது இந்த மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்களுக்கு மேலே தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஆத்திரம் வந்து ஏதாவது விதத்துல வந்து தண்டிக்கப்பட வேணும்ன்றது, இவ்வளவு மோசமான இனப்படுகொலையை செய்தவர்கள் வந்து என்ன வழியிலேயாவது அவர்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்கப்பட வேணும்ன்றது அது கடைசி குறைந்தபட்சம் வந்து ஜேவிபி செய்யும் என்ற ஒரு மனநிலை. மற்றது தங்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த ஊழல்வாதிகள் இல்லாமல் இந்த அரசியல்வாதிகள் வந்து சொல்றதை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு பல வந்து செயல்திறனோட ஏதாவது செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை, இவைகள் எல்லாம் சேர்த்துத்தான் அவர்களுக்கு இந்த வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு. இப்ப மட்டக்களப்பில் வந்து தமிழரசு கட்சி அங்க பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றாலும் 96,000 வாக்களை 55,000 வாக்குகள் ஒரு முன்பின் தெரியாத முகம் தெரியாத பிரச்சாரத்தில் எந்த அளவுக்கு ஈடுபட்டார்கள் தெரியாத அளவுக்கு இருக்கிற ஒருவருக்கு வந்து 55,000 வாக்குகள் விழுந்திருக்கு. சாதாரணமான வாக்கு எண்ணிக்கை இல்லையே. பிள்ளையான் தோல்வி அடைந்தா என்று சொல்லிச்சுன்னா பிள்ளையாண்ட வாக்குகள் அரைவாசிக்கு மேற்பட்டது வந்து அவர்களுக்கு தான் போயிருக்குது. அதே மாதிரி முஸ்லீம்களின் வாக்குகளும் நியாயமான அளவுக்கு அங்க விழுந்திருக்குது. 55,000 வாக்குன்றது வந்து சாதாரண விடயம் இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்தில். தமிழ் பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த உரிமை தொடர்பாக விழிப்புணர்வோடு இருக்கிறார்களா? பொதுமக்களை பொறுத்தவரையில் வடக்கிலும் கிழக்கிலும் சரி இல்லை இல்லை. இப்பொழுது அவர்கள் வந்து இந்த பிச்சைவன நாயப்படி என்ற ரீதியில வந்து ஆறு வந்தாலும் வந்து எங்களின் பிரச்சனையை தீர்த்தா காணும் என்ற ஒரு மனநிலைக்கு போயிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்த்தா போதும் என்ற நிலைக்கு போய்விட்டார்கள்.
விட்டார்கள். ஏனென்று சொல்லி சொன்னா அதுக்கான காரணம் எந்த விதத்திலும் இந்த எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் அதுக்கு தப்ப முடியாது. அதுக்கு யாரையும் விரலட்டி நாங்க சொல்றதில்லை. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அவர்களுக்கான ஒரு தீர்வை முன்வைக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடியதான வழியை அவர்களுக்கு காட்டாதாலே இப்ப கடந்த காலத்துல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் கொள்கை ரீதியாக தொடர்ந்து ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இரு தேசம் ஒரு நாடு சமஷ்டி என்றது அதை விட நாங்க எதுக்கும் இந்த 13வது திருத்தம் தேவையில்லை, அதுகளும் தேவையில்லை என்று சொல்லி யாரோடும் பேசுவதற்கு தயாரில்லாதவர் இப்ப அவரே பேசுறதுக்கு தங்களிடம் வாங்கள் பேசலாம் என்ற மாதிரியான அழைப்பு சூழல் அவர்கள் நான் நேரடியாக ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பார்த்து நான் அவர்களுடைய முக்கியமான பிரதம பேச்சாளராக இருக்கிற காண்டிவன் அவர் சட்டத்தரணி அவர் என்ன சொல்றாரு என்ன சொன்னவர் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் தோல்வி அடைவோம் என்று தெரிந்து கொண்டுதான் நாங்கள் வெளியேறினாங்களே என்ற கொள்கை ரீதியாக தமிழரசு கட்சி பிள்ளையான ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வுக்கு தேடுது என்றபடியால் நாங்கள் விலகினாங்கள். எங்களுக்கு தெரியும் வாக்கு விழாது என்று சொல்லி தெரிஞ்சும் தோல்வியை சந்திப்போம் என்று சொல்லியும் ஆனால் அதை நாங்கள் மக்களுக்கு மத்தியில நாங்க அதை கொண்டு செல்லுவோம். ஒற்றையாட்சி என்றது ஏற்றுக்கொள்ள முடியாது, சமஷ்டி தான் என்றதுக்கு கொண்டு செல்லணும் என்றது 5000 அடுத்த தேர்தலில் 15000 ஆகி 15000 65,000 ஆகி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 1,10,000 1,00,000 ஏதோ ஒரு கணக்கு 1 லட்சத்துக்கு மேல சொன்னவர் சரியான கிண்ணவில் 1,05,000 இல்லாட்டி 1,25,000 சரியான ஞாபகம் இல்லை என்று சொல்லி பல அட்டகாசமான ரீதியில தாங்கள் ஒரு பாரிய வெற்றியை இந்த முறை பெறுவோம் என்று சொல்லி இருந்தவர்கள். ஆனா கடைசியா நடந்தது என்ன? கிட்டத்தட்ட அவர்கள் எடுத்த வாக்கு போன முறை எடுத்து மொத்தமாக எடுத்ததுல 1/3 கிட்ட போயிட்டான். அரைவாசிக்கும் குறைய கிட்டத்தட்ட 35% அளவுக்கு குறைஞ்சிட்டான். யாழ்ப்பாணத்திலேயே அவர்கள் 27,000 வாக்கு, மற்ற இடங்கள்ல எல்லாம் சில 1000 வாக்குகள் என்ற ரீதியில இந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல. ஆனபடியே இப்ப அந்த மக்களினுடைய தீர்மானத்துக்கு பிறகு ஏன் தாங்கள் தோற்றம் என்ற ரீதியில அவர்களுக்குள்ள இருக்கிறவர்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா இது இப்படி இதை சொல்லிக்கொண்டு வரட்டுத்தனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறதால பிரயோசனம் இல்லை. நாங்க ஒரு கூட்டுக்கு வர வேண்டிய தேவை இருக்குது. இல்லாவிட்டா இருக்கிறவர்களும் விட்டுட்டு போயிடுவார்கள். ஏன்டா எதிர்காலத்தில் இவரோட இருந்து பிரயோஜனம் இல்லை என்றா மற்றவர்கள் எல்லாருக்கும் தெரியுது ஒரு கூட்டணி இல்லாமல் தேர்தலில் வெல்ல முடியாது என்பது எல்லாருக்கும் எல்லாருக்கும் விளங்குது. ஆனால் கூட்டணி என்றது என்னதுக்கு? உங்களோட பதவியில பாதுகாக்கிறதுக்கா? அதான் நாங்க இவ்வளவு காலம் அந்த காலத்துல இருந்து இன்று வரை அதுதான் நடக்குது. அதனுடைய அப்படி ஒரு என்னை பொறுத்தவரையில நான் ஒரு நேர்மையாக தமிழ் மக்களின் ஒரு தீர்வு வேணும் என்று சொல்லி கருதுகிறவர்கள் இந்த கூட்டுகள் இந்த கதிரியை பிடிக்கிறதுக்கான கூட்டாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதை எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த கட்சி நான் சார்ந்திருக்கிற கட்சியா இருந்தானே, எந்த கட்சியா இருந்தானே, நீங்க சார்ந்திருக்கிறது இருந்தானே, உங்களுக்கு அனுதாபம் இருக்கிற கட்சியா இருந்தானே அல்லது ஆதரவு இருக்கிற கட்சியா இருந்தானே, அந்த காலத்தில இருந்து பாராளுமன்றத்துக்கு போறதுதான். அதாவது அந்த காலத்தில இருந்து அதான் அடிக்கடி நான் சொல்ற மாதிரி உங்களுடைய அப்பாண்ட காலத்திலிருந்து சிங்களவர்களை குடியேற்றார் உங்களோட பேர பிள்ளை என்ற அடுத்த பிள்ளை என்ற காலத்திலும் பூட்ட பிள்ளை என்ற காலத்திலும் குடியேற்றுகிறார் என்றால் அதை தடுக்கிறதுக்கு என்ன வேலை திட்டம் வச்சிருந்தவர்கள்? பாராளுமன்றத்துக்கு போற போது உணர்ச்சிகரமாக பேசி பாராளுமன்றத்துக்கு சென்றார்களே ஒழிய தடுக்கிறதுக்கான எந்த விதமான திட்டமும் ஒரு திருட்டம் இருந்தது இல்லையே. இல்ல அதான் இப்ப இதைத்தானே நடுக திரும்ப நாங்க சொல்லி வரோம் தர்சன். அதாவது புலம்பெயர்ந்த மக்களுடைய ஆதரவை அல்லது அவருடைய சக்தியை ஒருங்கிணைக்கிறதுக்கான என்ன வேலை திட்டத்தை நீங்க முன்வைத்திருக்கிறீர்கள்? பொருளாதார ரீதியாக மக்களை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு இவைகள் என்ற ரீதியில நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களோட நீங்க சும்மா வாயால நீங்களும் சொல்லிக் கொள்கிறீர்கள் எங்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர் அங்கே இருந்து அந்த சட்ட பிரச்சனை பேசுகிறார், இங்கே இருந்து பேசுகிறார், கனடாவில தீர்மானம் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அதுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களே தவிர இந்த மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கு ஒன்றிணைக்கிறது எல்லாரும் ஒன்றிணை குறிப்பிடத்தக்க அளவுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நீங்கள் ஒரு தேலை திட்டத்தை யாராவது முன்னெடுத்திருக்கிறீர்களா? அது இல்லாத வரைக்கும் நீங்க எங்க இருந்து நிதியை பெறுகிறது அதுகள் எல்லாம் புலம்பெயர்ந்தவர்கள் இருந்து அதுகளை சரியான முறையில பெறுகிறது என்று எல்லாரும் சேர்ந்து கொடுக்க சொற்பமாக கொஞ்சம் சேர்த்தாலும் நீங்க சொல்லுவீங்க 1,000 ரூபாய் ஒவ்வொரு தரம் கொடுக்குறோம் என்று சொல்லிச்சுன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு காசு. அந்த ரீதியில
ஒரு வித இந்த மக்களினுடைய அங்கத்தை இடம் நாட்டை விட்டு வெளியேறணும் அதுன்றதுக்கு தொழில் வேலை வாய்ப்பு இதுகள்ன்றதுகளை உருவாக்கக்கூடிய முதலீடுகளை செய்யறதுக்கு அல்லது அதை குறைந்தபட்சம் வந்து அந்த வாழ்வாதாரத்தை வந்து வளர்க்கறதுக்கு அவர்களுக்கு விவசாய மற்றது ஏனைய சிறு தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்கு அதுகளுக்குன்ற ரீதியில வந்து நீங்க என்ன வேலை திட்டத்தை நீங்க முன்வைத்திருக்கிறீர்கள்? இப்ப வேலை திட்டம் இருந்தது, அரசாங்கத்திட்ட பார் லைசன்ஸுக்கு போய் நின்று கையேந்துவீங்க. எவ்வளவு வெக்கம் கட்ட வேலையை ஏன் மக்கள் உங்களை என்ன நம்புவார்கள்? இன்னொரு செய்தி வந்திருந்த நீங்கள் பார்த்தீர்களோ தெரியவில்லை, ஒரு 3 மாவீரர்களுடைய தாயார் அழுது கண்ணீர் மல்க தெரிவித்திருந்தார். தன்னை விளக்கேற்றுவதற்காக ஸ்ரீதரன் அவர்கள் அழைத்துவிட்டு கடைசியாக தன்னை திரும்பியே பார்க்கவில்லை என்று சொல்லி இந்த வெள்ளத்துக்குள்ளும் தான் அதை விளக்கேற்றுவதற்காக சென்று மனமுடைந்த நிலையிலே திரும்பி வந்த என்று ஒரு தாயார் குறிப்பிட்டிருந்த பார்த்தீர்களா? அப்படி ஒரு செய்தி பார்த்தேன் அங்க கிடந்தது. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா சும்மா அவை எல்லாரையும் கூப்பிட்டது வந்து கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுக்கு போய் தாங்க நின்று பிரசங்கம் பண்ணுவேன். அதான் இவர்களை பாவித்து இந்த முறை ஸ்ரீதரன் கூட வந்து கிளிநொச்சியில உங்களுக்கு தெரியும் 1,06,000 வாக்கு கிளிநொச்சியில தான் இது மற்ற தொகுதிகள் எல்லாம் யாழ்ப்பாணத்துல குறைவு. என்னுடைய தொகுதி என்று ஊராவற்றை எடுத்துக்கொண்டால் வந்து தீவகத்தை எடுத்துக்கொண்டால் வந்து ஏதோ 30,000 வாக்கு குறையத்தான் அங்க மொத்தமே. ஆனா இது ஒரு 1,00,000 வாக்குல ஏன் 60,000 மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஏன் அந்த வாக்களிக்கிற ஆர்வம் குறைந்திருக்கிறது. அதுல வந்து கடந்த காலத்துல வந்து முதல் தேர்தலில் வந்து இவர் அந்த 65,000 வாக்கு விருப்பு வாக்கு எடுக்கும் பொழுது இவருக்கு கிட்டத்தட்ட 50% 60% வாக்கு இவருக்கு விழுந்தது அங்கே. அதே நேரத்தில் அப்புறம் 2ஆம் தரம் அது குறைந்து 30,000 35,000 அளவுக்கு 30,000 அளவுக்கு குறைந்தது. இந்த முறை 23,000 வாக்கு தான் அவருக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் விழுந்திருக்கு. வெளி மாவட்டங்களிலும் அது அந்த சுமந்திரன் எதிர்ப்பு அதுகளை இவர் அறுவடை செய்திருக்கிறார். அறுவடை செய்ததுல வந்து இந்த முறை 30,000 இருக்கின்றவர்களுக்குள்ள பணபலம் இல்ல ஊடக பலம் எல்லாம் கொண்டவர்டா ஒரே ஒரு ஸ்ரீதரன் தான் அப்படித்தான் இருக்குது. ஆனா அவர் அரசியல் எந்த அளவுக்கு இதுல என்ன எதிர்காலத்துல நின்று பிடிக்க போகிறதுன்றதுகள் வந்து அதுக்கான இது எந்த அளவுக்கு கையாள போகிறாருன்றது பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். ஆனா இது இந்த சிக்கல் ஆனா இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் எல்லாத்தையும் அப்படி எதிர்நோக்க போகணும். என்னடா நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருந்தேன், எச்சரிக்கையா சொல்லியிருந்தேன். அதாவது வடை இந்த பிரதேசங்கள்ல தமிழ் பகுதிகளில் பெருமளவுக்கு வந்து என்பிபியில கேட்கறதன் மூலம் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தாங்கள் அரசாங்கத்தோட இருக்கிறோம்ன்ற மனோநிலையோட வந்து நியாயமான அளவுக்கு இளைஞர்களை எல்லாம் போட்டியிடுறதுக்கான முயற்சிகள்ல அந்த கட்சியோட இணைகிறதுக்கு போட்டியிடுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடைக்கல அதை எப்படி தாக்கு பிடிக்க போகிறார்கள். அதனுடைய அது ஒரு பலத்தை அடிய வாங்கக்கூடிய நிலைமை ஒன்று உருவாகுமான்றதுகள் வந்து பார்க்கணும். என்னடா ஜனவரிக்குள்ள இதே மனப்பான்மையோடு இப்ப மக்களை பொறுத்தவரையில் இந்த மாவீர தினம் இதுக்கு அனுமதி வழங்கியதை எல்லாம் அவர்களுக்கு ஒரு சாதகமான சூழலைத்தான் ஏற்படுத்தி இருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக தாங்கள் வந்து தங்களுடைய கர்மங்களை செய்யறதுக்கு தடை இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிறத அதனுடைய இந்த அடுத்த ஜனவரிக்குள்ள பெரிய அளவுக்கு அரசாங்கம் அவர்களை இப்ப உடனடியாக காணி விடுவிப்பு எல்லாம் செய்கிற போது தேர்தலுக்கு முன்பாகவே அவர்கள் குறிக்கப்பட்ட காணிகளை எல்லாம் விடுவித்தார்களா இருந்தால் அவர்கள்தான் உள்ளூராட்சி சபையிலே அவர்களுடைய சில விடயங்களை செய்யும். ஆனா அதுல வந்து ஒரு முழுமையாக இல்லை. இந்த அச்சுவேலியோ இங்கேயோ பெரிய அளவுக்கு அங்க வீதி திறந்து விடப்பட்டது என்று சொல்லி சொன்னதான் அந்த காணிகள் வந்து மக்கள் போறதுக்கு இன்னும் அனுமதிக்கப்படவில்லை. அந்த காணிகள் இன்னும் அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் அரசாங்க அதிபரோட ராணுவ தளபதி எல்லாரும் இணைந்து ஒரு கூட்டம் கூடி கதைத்திருக்கிறார்கள் எல்லாம் எல்லாம் அப்படித்தான் கதைத்திருக்கிறார்கள். ஆகவே மற்றது இப்ப அவர்கள் வந்து அந்த காணிகளை விடுவிக்கிறதுகள்ன்றதுகள்ல சில முன்னேற்றங்களை காட்டைகளை வந்து கூட மக்கள் வந்து நம்பிக்கை கூட மக்கள் இல்லை. நான் சொல்றேன், நீங்கள் சொன்ன உள்ளூராட்சி சபைக்கான வேட்பாளர்களாக அந்த கட்சியிலே போட்டியிடுவதற்கு பலர் முன் வருவார்கள். கட்டாயம் வருவார். அந்த ஆர்வத்தை வந்து அவர்கள் ஏற்படுத்துறதன் மூலம்
தாங்கள் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில இருக்கிற, தங்களுக்கு நெருக்கடி இல்லை, தங்களுக்கு ஒரு எதிர்காலத்துல வந்து இந்த ஆட்சியோட இருக்கிறதுல வந்து தங்களுக்கு லாபம் இருக்குது என்று சொல்லி கருதி நியாயமான அளவுக்கு வந்து அதுல வேட்பாளர்களாக போட்டியிடுறதுக்கு அவர்களுக்கு எல்லாம் முன் வருவார்கள். இருந்து பாருங்க இவ்வளவு பேர் அதுல இந்த கட்சிகள்ல இருந்து கடந்த காலத்துல கட்சியின் தூணுகள் என்று சொல்லி கருதப்பட்டவர்கள் வந்து இவ்வளவு பேர் அங்கால போறாங்க. ஆனா இவர்கள் எல்லாரையும் எடுப்பார்கள்ன்றது ஏன்னா அவர்கள் புதியவர்களை தானே தண்டுவார்கள், வேற கட்சியில உள்ளவர்களை எடுக்கிறது, வேற கட்சியில இருந்தவர்கள் எடுக்க மாட்டார்கள், இளம் தலைமுறையினரே எடுப்பார்கள். மீனவ அமைப்புகள் எல்லாம் அவர்களுக்கான ஒரு ஆதரவு தளமாக ஏற்கனவே மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அவர்களுடைய செயல்பாடுகளும் இருக்கிறபடியால் அந்த நடவடிக்கைகள் இப்ப இந்த வெள்ள அனர்த்தம் அதுகளின் பொழுது தாங்கள் அந்த அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக போய் அவர்களோட நிற்கிறோம் என்றதும் அவர்களுக்கு அந்த நிவாரண பணிகள்ல தாங்கள் ஈடுபடுகிறோம் என்றதுகளையும் வந்து அவர்கள் காட்டுகிறார்கள். அதுகளை செய்கிற தன்மைகளை வந்து கொஞ்சம் துரிதப்படுத்தி இருக்கிறதுக்கு இது வந்து அது முழுக்க திருப்தி அளிக்கா விட்டாலும் குறைந்தபட்சம் வந்து அந்த மக்களுக்கு வந்து இன்றைக்கு அந்த மன்னாருக்கு போயிருந்து அந்த அவர்களுக்கு ஆறுதல் சொல்ற வேலைகளும் சில இதுகளை அவர்களுக்கு நிவாரணம் வழங்குற வேலைகளையும் வந்து அந்த என்ன மகளிர் அமைச்சர் வந்து சரோஜ் என்ன பேர் அவ வந்து அங்க மன்னாருக்கு போயிருக்கிறா. அவையெல்லாம் அது ஒரு நோக்கத்தோட தானே அந்தந்த பகுதிகளுக்கு போகணும். இல்லாட்டி என்னத்துக்கு இப்ப பொருளாதார நோக்கம் எல்லா இடத்திலும் தான் மத்திய மாகாணமும் நியாயமான அளவுக்கு பாதிக்கப்பட்டது. ஆனா அந்த வடகிழக்கு மாகாணத்திலையும் பாதிப்புகள் இருக்கு. ஆனா ஏன் மன்னாருக்கு முதல் போகணும், மற்ற இடங்களுக்கும் போகலாம், அது வேற. ஆனா ஏன் அப்ப அவர்கள் அந்த நோக்கத்தோட எப்படி அதை தங்களுக்கு அரசியல் ரீதியாக மக்களை எப்படி கவர்கிறதுன்றதுக்கான முயற்சிகளை வந்து அவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆட்சி அவர்களிடம் இருக்குது. அதனுடைய அவர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் அவர்கள் வெற்றி பெறுவது தென்னிலங்கையிலும் வந்து அவர்களுக்கு சாதகமான நிலைமையை ஏற்படுத்துற. ஆமாம், ஏனென்றா அதை ஒரு பிரச்சாரமாக கையாளுகிறார்கள். அதாவது தமிழ் மக்கள் வந்து தங்களை இனவாதம் இல்லாமல் வடக்கு தெற்கு என்ற பிரிவினை இல்லாமல் வந்து எங்களை ஆதரிக்கிறார்கள் என்ற கோஷத்தை வந்து தென்னிலங்கையில் அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். அவர் எந்த விதமான ஆயுத செலவோ எதுவுமே இல்லாமல் நாங்கள் புத்திசாரி சாதுரியமாக அதை செய்து முடிக்கிறோம் என்பதை காட்டுகிறார். வந்து இந்த பெண்மணியை பற்றி நான் அறியக்குள்ள வந்து அவன் சொந்த இடம் வந்து மாத்தளை. மாத்தளையில இருந்து அவை அந்த தொழில் ரீதியாக இடம்பெயர்ந்தாங்க போய் அவன் நீண்ட காலமா ஜேவிபிக்கு தான் வேலை செய்ததுன்றதை அங்கீகரித்து தானே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதுவும் கைதரலிய சொன்னார், அது முழுமையான சிங்கள பகுதியில வந்து முஸ்லிம் வாக்காளர்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஆமாம், அப்ப வாக்காளர்கள் முழுக்க சிங்களவர்கள், வேட்பாளர்கள் முஸ்லிம் வேட்பாளர்களையும் வெல்ல வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே முழுமையான சிங்களவர்களை கொண்ட பிரதேசம் இல்ல. மாத்திரை வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 15,000 இருந்து 20,000 ஆகக்கூடியதாக வந்து அந்த மாவட்டத்திலேயே வந்து அந்த இதுல வடபகுதி ஆக்கள் குறைவு. அங்க இந்த மலையகத்தில இருந்து கொஞ்சம் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அங்க அந்த பகுதிகளில் தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு அதுகளுக்காக போயிருக்கிறார்கள். கைதர்லி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், அது ஒட்டுமொத்தமாக சிங்களவர்கள் என்றுதான் பார்க்க வேண்டும் என்று. அவர் அந்த எங்களுக்கு செவ்வி தருகின்ற போது 2 முறை செவ்வியிலும் அவர் இந்த வெற்றியை முன்கூட்டியே சொல்லிக் கொண்டுதானே இருந்தார். ஆமாம், இல்ல அதை கூட இது திகாமடுல மாவட்டத்தில் வந்து முஸ்லீம்கள் நியாயமான அளவுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள். இதுக்கு நான் நினைக்கிறேன் சம்மாந்துறையிலாம் கூடுதல் வாக்குகள் வந்து அவர்களுக்கு தான் விழுந்திருக்கு. ஏன் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர்கள் தானே கூடுதலாக மேடைகள் எல்லாம் இருந்தார்கள். ஆமாம், அப்ப அந்த நியாயமான அளவுக்கு வந்து அந்த மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்தது வந்து அது தென்னிலங்கையில ஒரு பிரச்சாரமாக வந்து அதை பயன்படுத்துகிறார்கள். அது பகிரங்கமாக ஜனாதிபதி அவர்களும் வந்து சுட்டிக்காட்டி பேசிக்கொண்டு தானே இருக்கிறார்கள். அதாவது வடக்கு தெற்குன்றதுகளாக தெற்கு வடக்குக்கு எதிரான அரசியல் தெற்கிலும், தெற்கு எதிரான அரசியல் வடக்கிலும்ன்றது எல்லாமே மாற்றி இந்த இது இல்லாம பண்ணி இருக்கிறோம் அதுகள் என்று சொல்லி. அதனுடைய ஒரு விடயத்துல வந்து ஒரு இனவாத சக்திகள் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறதுன்றதுகள் வந்து இது என்ன இப்ப எல்லாம் கணக்கு கூச்சலிடலாம். நாளைக்கு இந்த இதுக்கு வந்து தென்னிலங்கையில நாங்க போராட்டம் நடத்துவோம் அதுகள் என்று சொல்லி. ஆனா இதுவரைக்கும் அவருக்கு பின்னாலே எத்தனை பேர் போகணும்ன்றது கேள்விக்குரிய. என்னுடைய இது அறிக்கைகளை விட்டு கொண்டு தங்களின் அரசியலை பாதுகாக்கிறதுக்கு அவர்கள் வந்து இந்த கூச்சல்களை வரட்டு கூச்சல்களை இடலாம். ஆனால்
இவர்கள் ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னா, இவர்கள் ஒரு பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு எதிரான சக்திகள் வந்து நியாயமான அளவுக்கு இப்ப இந்த அருகம்பே பிரச்சனையா இருந்தானே இதுகள் இருந்தானே எல்லாம் அப்படியானதுகள் எச்சரிக்கைகள் எல்லாம் இவர்களுக்கு வந்து கொண்டிருக்குது. அதனுடைய இவர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த புகழ்ச்சி நீங்க சீனாவை வைத்துக் கொண்டு விரட்டலாம்ன்றதுகள் வந்து பின்னாலே இவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆப்பிடுத்த குரங்கு மாதிரி ஆகிற நிலைமையும் உருவாக்கி விட்டுரும். அதனுடைய அது எந்த அளவுக்கு வந்து இதுல இவர்கள் தீவிரம் காட்ட போகிறார்கள், எந்த அளவுக்கு இதுல இந்த முக்கியமாக வந்து முதலீடுகளை வந்து இலங்கையில ஈர்க்கிறதுக்கும் தனியார் துறையை ஊக்குவிக்கிறதுக்கும் என்னடா அரசாங்கத்தால தொழில் வாய்ப்புகளை முழுமையாக எல்லாருக்கும் ஏற்படுத்த முடியாது. ஆகவே தனியார் துறைக்கு பதிலாக பரவலாக எல்லா பிரதேசங்களிலும் வந்து முதலீடுகளை கொண்டு வந்து தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறதன் மூலம்தான் மற்றது இந்த எலக்ட்ரிக் யுகங்கள் என்று சொல்லி இந்த இதுல வந்து அதுக்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு அதுக்கான முதலீடுகளை ஊக்குவிக்கிறது இதுகளை செய்கிறதன் மூலம்தான் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நீங்க பாக்குற போது இப்ப இலங்கையினுடைய பெறுமதி நிலைமைக்கு வந்து கொண்டு இருக்குது. இல்ல இதுல பெருமதி வந்து கொண்டிருக்கு தானே. என்னன்னு சொல்லிச்சுன்னா வெளிநாட்டு காசு 6 பில்லியன் 7 பில்லியனுக்கு கிட்ட வெளிநாட்டவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறது. அதை விட இப்ப சுற்றுலாத்துறை வந்து இலங்கை வந்து இந்த சுற்றுலாத்துறை வந்து இப்ப ஏனைய இடங்கள்ல விட இலங்கைக்கு போறதுல வந்து போகலாம் என்ற ஒரு அமைதியான சூழ்நிலை அதுகள்ன்ற ரீதியில மற்ற குறிப்பாக இந்தியாவில இருந்து பெருமளவுக்கு இலங்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்ப மாலதீவு அதுகளோட உள்ள பிரச்சனைகள் அதுகளுக்கு அப்புறம் இலங்கைக்கு போய் வர்றது வந்து ஓரளவுக்கு தங்களின் பட்ஜெட்டுக்கு அதாவது ஒரு 2000-3000 டாலர்களோட போய் வரலாம். பயண சீட்டாதுகள் குறைவு. 1 லட்சம் உல்லாச பயணிகள் மாதம் போகிறார்கள் என்று அங்க 10 லட்சத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்துவிடும். ஆமாம். அப்ப அதன் மூலம் வந்து அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 11, 12 பில்லியன் வருகிறது. இதை விட ஏற்றுமதி என்ற ரீதியில வந்து ஒரு ஏற்றுமதி என்றது இந்த ஆடை தொழில் மற்றது தேயிலை ரப்பர்கள் என்ற ரீதியில அதுக்கு உள்ள வருமானம் வந்து கொண்டிருக்கு. ஆனால் இது நாளைக்கு வந்து இறக்குமதி தட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டால் வாகன இறக்குமதி அதுகள் எல்லாம் வந்து இப்படியே எவ்வளவு காலத்துக்கு வச்சு கொண்டிருக்கலாம். பிப்ரவரி மாதத்தில இருந்து என்று அறிவித்திருக்கிறார். பிப்ரவரி மாதத்தில இருந்து பொழுது அந்நிய செலாவணி வெளியேறும். மற்றது உள்நாட்டில வந்து பாரிய கட்டுமானங்கள் அதுகள் செய்யறோம் என்று சொல்லி சொன்னா அதுக்குரிய பொருள்கள் அதுகள் எல்லாம் வந்து இப்ப வந்து மக்களிட்ட வந்து இந்த காசுகள் என்ன இறக்குமதி செய்யப்படுகிறது. கைதரடி அவர்கள் சொன்னார், இப்ப கடன் கொடுக்கறத வந்து ஒத்தி வைக்கிறபடியாலே அந்த கடன் பிரச்சனை அவர்களுக்கு இல்லாததும் இந்த அந்நிய செலாவணி பெரிய அளவில் இருக்கிறதாக காட்டப்படுகிறது. இல்ல இதுல இப்ப திரும்ப இந்த கடன் பத்திரங்களை எல்லாம் வந்து திரும்ப என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னா புதுப்பிக்கிற வேலையை பார்க்கிறார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த கடன் பத்திரங்கள் வாங்கிக்குள்ள வந்து அவர்கள் 80 ரூபாவை கொடுத்துட்டு 100 ரூபாய்க்குரிய பத்திரமாக இவர்கள் கொடுக்க வேணும். ஏனென்றா அந்த வட்டியோட 100 ரூபாய் செலுத்த வேணும். அதை வந்து ஏதோ ஒரு குறைஞ்ச 10 ரூபாயை குறைச்சு 90 ரூபாய்ன்ற ரீதியில வந்து வாங்கிட்டு அதை திரும்ப இவர்கள் வந்து அதை கடனை அவர்கள் திரும்ப கொடுக்கிறார்கள். அது ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு. அதனுடைய கடன் என்றதுகள் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்க போகுது. அப்ப இதுல வந்து சில வட்டி பணங்கள் இதுகள் கொடுக்க வேண்டி வரும். அது வந்து 27ஆம் ஆண்டு மட்டும் கனகாலம் இல்லை 2-3 அதுக்கிடையில நீங்க வந்து பாரிய கட்டுமான வேலைகள் செய்யறது என்று சொல்லி சொன்னா வீதி அபிவிருத்தியா இருந்தானே பாலங்களை கட்டுறதா இருந்தானே கட்டிட அபிவிருத்திகளா இருந்தானே இவைகள் எல்லாம் வந்து இதுகள் அபிவிருத்தி செய்யறோம் என்று சொல்லி சொன்னா பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட வேணும். பெருமளவுக்கு இறக்குமதிக்கான காசு போகும். அதே மாதிரி வாகன இறக்குமதி இப்ப இதுகள் எல்லாம் அந்த நிலைமைகள் இப்ப அந்த நீங்க சொன்ன மாதிரி கடனை ஒத்தி வச்சு இறக்குமதிய இரண்டு மக்களுக்கு காசு இல்லை. இப்ப ஒரு டிவி அதுகள் எல்லாத்தையும் வந்து சனம் வாங்குறது குறைஞ்சு போச்சு. நல்லா அந்த தொலைக்காட்சி பட்டியா இதுகள் இப்படியான என்னன்னு சொல்றது ஆடம்பர பொருட்கள் வாகனங்கள் இதுகள் எல்லாம் வாங்குறது வந்து மக்களுக்கு காசு இல்லை. காசு இல்லாமல் வந்து சனம் வாங்குறதுக்கு அதுகளை வாங்குறதுக்கான இதுகள் இல்லாதால இறக்குமதி குறைவாக இருக்குது. அத்தியாவசிய பொருள்ன்றதுல சாப்பாட்டு பொருள்கள் இதுகள் உருளைக்கிழங்கு வெங்காயம் அதுகள் தான் சனம் வாங்குவதை தவிர மற்றதுகளில் நாட்டம் இல்லை. அப்ப மற்றதுகளில் நாட்டம் இல்லை என்னும் பொழுது அந்த பெருமளவுக்கு வாங்காதபடியால் இவர்களுக்கு வந்து அந்த பெரிய அளவுக்கு அந்நிய செலாவணி வந்து வெளியேறாமல் இருக்கிறபடியால் நீங்கள் வந்து
ஒரு 5 பில்லியனை வச்சு கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த இவைகள் எல்லாம் நடைமுறையில இந்த வளர்ச்சி ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் தொடர்ந்து இப்படியே இருந்து கொள்ள முடியாது. அதுக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்நிய செலாவணி வெளியேறும். டாலர் வெளியேற்றம் வரைக்குள்ளே என்ன எல்லாமே. ஆகவே இப்ப இது ஒரு தற்காலிகமான ஒன்றே தவிர இந்த போற காசை மிச்சப்படுத்தி வச்சுக்கொண்டு மத்திய வங்கி இருக்கிறபடியால் இந்த ரூபாய் பெறுமதி ஒரு ஸ்டேபிளா இருக்குது. நீங்க பெரிய அளவுக்கு சொல்ற மாதிரி இல்ல 300 ரூபான்றதுல இருந்து 10 ரூபா குறையும், அந்த அளவுல அதுக்குள்ள திரும்ப 1 ரூபா கூடும் குறையும் என்ற ரீதியில இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை விட கடந்த காலத்தில் இருந்த மாதிரி அந்த 20 ரூபாய்க்கு குறைய டாலர் இந்த நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது தொடர்ந்து இந்த அளவுல இருக்கும். மற்றது இப்ப இந்த வெள்ளம் பல லட்சக்கணக்கான ஏக்கரை பழுதாக்கிட்டு, அப்படி என்றால் அரிசி தட்டுப்பாடுன்றது கட்டாயம் இந்த முறை ஏற்படத்தான் போகுது. இந்த வெள்ளத்தால உங்களுக்கு தெரியும், ரைஸ் பால் என்று சொல்லப்படுகிற கிழக்கு மாகாணமாக இருந்தாலும் சரி, பொல்லாங்கருவான்ற மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மற்றது வன்னி மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, இந்த அரிசியை பெருமளவுக்கு உற்பத்தி செய்கிற பிரதேசங்கள் அனைத்திலும் பெரும் அழிவை சந்திச்சிருக்குது. அது கிட்டத்தட்ட 2 மாதம் விதைச்சு இதன்றது அழிஞ்சு போயிடுது. திரும்ப அது நடுகிறது அதுகள் என்று சொல்லி சொன்னா அது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் அது முடியும். ஒரு புற அழிஞ்சு போச்சு சொல்லிச்சுன்னா உடனே அதை திரும்ப வெள்ளம் படிஞ்ச உடனே திரும்ப அதை விதைச்சு கொஞ்சம் பிந்தி என்றாலும் அறுவடையை செய்வோம் என்ற அளவுக்கு இவ்வளவு பேர் அதுல முயற்சி எடுக்க போகணும். அரசாங்கம் அதுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கான உதவியை செய்ய போகுது, நிவாரணத்தை வழங்க போகுது, நட்டப்பட்டவைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு காசு கொடுக்க வேண்டி வரும். அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சொல்லி சொன்னா இவர்கள்ட்ட எந்த அளவுக்கு காசு இருக்குது, அரசாங்க ஊழியத்தை சம்பளத்தையே உயர்த்துறதுக்கு தடுமாறி கொண்டிருக்கிறாரு. இப்ப இந்த நிவாரணம் என்று சொல்லி வழங்க போனா அது எத்தனை பல கோடிகளை இதாகணும். அப்ப இதுகள் எல்லாத்தையும் இந்த எதிர்குறல்கள் எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய நிலைமையில இயற்கையும் சிக்கலை உருவாக்கி இருக்குது. மற்றது இன்னும் காலம் இருக்குது. இப்ப சனம் பயத்துல திரும்ப விதைக்கிறதுக்கு கூட முன்வர மாட்டார்கள் என்று சொல்லி சொன்னா திரும்பவும் வெள்ளம் வந்துருமோன்ற பயம் இருக்குது. இப்பவும் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வருது, அது இதெல்லாம் எச்சரிக்கைகள் வந்துருக்கு. இப்ப இப்படியான நிலையில டிசம்பர் மாதம் போயிட்டு என்று சொல்லி சொன்னா இந்த பெரும் வேளாண்மை என்றது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி என்று சொல்லி சொன்னா பெருமளவுக்கு அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு ஏற்படும். மரக்கறி அதுகள் எல்லாம் நீங்க செய்தியிலே சொன்னீங்க, மரக்கறி எல்லாம் விலையேறி கொண்டு போகுது. இன்றைக்கு திடீர் என்ன விளைச்சல் மற்றது எல்லாம் அழிவு அதுகளின் காரணத்தால மரக்கறிகள் விலையேறி இருக்குது. கத்தரிக்காய் 600 ரூபா விற்குது, பச்சை மிளகா 1200 ரூபா விற்குது. அப்படியான நிலைமைகள் அது அதிருப்தியை ஏற்படுத்தும் மக்களுக்கு மத்தியில. அப்ப இதுகளை எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறார்கள் ஆனபடியே இவர்கள் இந்த வரட்டுத்தனமான அரசியல் கூச்சல்களை விட்டு ஒவ்வொரு தடவை மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கிறதை விட்டு ஒழுங்கமைந்த இந்த ஆட்சியாளர்கள் ஒரு தீர்வு சம்பந்தமாக பிரச்சனை சம்பந்தமாக தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார்களா இல்லையான்றதை நாங்க பொறுத்திருந்தா பார்க்க வேணும். அது எந்த அளவுக்கு தமிழ் மக்களை திருப்திப்படுத்தும்ன்றதை வைத்துதான் அரசியலை பார்க்க வேணும். அதனுடைய மாற்றம் என்னும் பொழுது இந்த மாற்றத்துக்கு பதிலாக மீண்டும் பழைய ஆக்களை திரும்ப இந்த கதிரைக்கு மல்லு கட்டுகிறவர்களை கூட்டுகின்ற ரீதியை இல்லாமல் புதிய ஒரு இளைஞர் சமுதாயம் அந்த புதிய மாற்றத்துக்கான வழியை தேட வேணும் தமிழ் மக்களுக்குள்ள. அந்த வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த காலம் அதை உருவாக்கி இருக்கிறது. இந்த காலத்துக்கு எப்படி தமிழ் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள போகிறார்கள்ன்றதை நாங்க பொறுத்திருந்தான் பார்க்க வேணும். வேற என்ன தேவை? சரி, நன்றி தங்கவேலு அவருடைய கருத்துக்களுக்கு. ஓகே, நன்றி. சரி, தங்கவேலு அவர்கள் காத்திருக்கிறீர்களா? வணக்கம். சரி, நீண்ட நேரமாக நீங்களும் கூடியதாக இருந்தது. உங்களை பொறுத்தவரையில் இந்த தீர்வு திட்டம் தொடர்பாக என்ன நடக்கும்? அதுக்கு இந்த தீர்வு திட்டம் பற்றி இந்த அறிக்கை தேர்தல் அறிக்கை உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் அறிக்கையில இந்த 13 திருத்த சட்டத்தை பற்றி நேரடியாக எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் அவர் என்ன சொன்னவர்கள் சொன்னால், நல்லாட்சி காலத்துல ரணில் விக்ரமசிங்கே சிறிசேனா அவர்களுடைய ஆட்சி காலத்துல வரையப்பட்ட ஒரு யாப் இருக்குது. அந்த யாப்பை தாங்கள் முன்னகத்துவம் தான் போட்டிருந்தார்கள்.
இவ்வளவுதான் போடுறது, வேறு ஒண்ணுமே அதில் போட இல்லை. அந்த யாப்பை முன்னேற்றம்னு சொன்னா அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். காரணம் அது கிட்டத்தட்ட இந்த அதிகாரங்களை மத்திய அரசுக்கும் மாகாண அரசுகளுக்கும் அல்லது லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி மன்றங்களுக்கும் பகிர்ந்து அளிக்குது. அது அதிலே போட்டு கிடக்கு, அந்த ஆப்லேயே போட்டு கிடக்கு. அது நல்ல விஷயம். அதனுடைய இப்ப சொல்றேன், நாங்கள் 13 நாங்கள் இல்லாம செய்வோம்னு சொல்லி. ஆனா இந்த ஆப்பை அவர்கள் முன்னகர்த்ததாக இருந்தால் அது 13வது அதுக்குள்ள இருக்குது. ஆனா இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஜேவிபி கட்சிக்குள்ள கருத்து முரண்பாடுகள் இருப்பதாக தெரியுது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறார்கள். அதுக்குள்ள டில்லிண்டி சில்வா அவரோடு அதிதீவிர போகக்கூடியவர் போல காணப்படுகிறது. தெரியும், ஜேவிபி அது ஒரு பெருசாரி கட்சி என்று சொல்லிக் கொண்டாலும் அதனுடைய அடிப்படை, அதனுடைய சித்தாந்தம் சிங்கள பௌத்த பேரினவாதம் தான் அதனுடைய, அல்லது பேரினவாதம் தான் அதனுடைய அடிப்படை. இது அதாவது அவர்கள் பேரின தேசியவாதிகள். ஆனால் அதை இந்த தாங்கள் இடதுசாரிகள் என்று சொல்லியும், இடதுசாரி தாங்கள் மார்க்சிஸ்ட் அதனுடைய அடிப்படையில தாங்கள் கொண்டு செல்வதான் சொல்றார்கள். ஆனால் அதுல உண்மை இல்லை. என்னடா அவர்களும் பௌத்த மதத்தை அதில் இருக்கணும்ன்றதை அவர்களும் விரும்புகிறார்கள். பௌத்தத்துக்கு முக்கிய இடம் கொடுக்கிறது அல்லது முதல் இடம் கொடுக்கறதுல அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. அதாவது பதவி ஏற்ற பிறகு அவர்கள் போய் கண்டி தலதா மாளிகையில அங்க உள்ள பௌத்த பூதங்க அதிக அந்த உரிமையோட அவர்கள் ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். அப்படியால் இவர்கள் உண்மையான மார்க்சிஸ்டும் இல்லை. இவர்கள் ஒரு கலரி என்று கூட சொல்லலாம். இப்ப இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறார்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், தேர்தல் சமயத்துல அருணகுமார திசநாயக்கா அவர் பேசும்போது இந்த தேசிய பிரச்சனையை பற்றி அவர் பேச இல்லை. அவர்களை பொறுத்தளவுல தேசிய பிரச்சனையே இல்லை. அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால் பொருளாதாரம் தான் அவர்களுடைய பிரச்சனை. தமிழ் மக்களுக்கு என்ன வேணும் என்று சொன்னால் அவர் பேசியிருக்கிறார். தேர்தல் கூட்டங்களே அப்படித்தான் பேசியிருக்கிறார். தமிழர்களுக்கு என்ன வேணும் என்று சொன்னால் அவர்களுக்கு 3 நேரம் சாப்பிட சாப்பாடு வேணும். இளைஞர்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு என்ன வேணும் என்று சொன்னால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு. இந்த ரெண்டையும் நாங்கள் செய்து கொடுத்து விட்டோம் சொன்னால் அந்த பிரச்சனை தீர்ந்தது. இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலாலே அவர் அதிகார பகிர்வுகள் பற்றி ஒரு வார்த்தை அவர் பேச இல்லை. ஆனா அதிகார பகிர்வு இந்த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது, அந்த வரைவு யாப்பில் அது இருக்குது. ஆனா அதை பற்றி அவர் பேசுகிறார்கள் இல்லை. இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய ரூபம் தெரியுது போல கிடக்குது. ரெண்டு ஆளாளுக்கு கொண்டு சொல்றாரு. இவர் இயலில கொஞ்சம் உண்மையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி என்பது ஏவிபி அதோட சேர்ந்து ஒரு 22 கட்சிகள், 1-2 இல்லை 21 கட்சிகள். ஆனால் அதுக்குள்ள முக்கியமான கட்சி ஏவிபி தான். ஆனால் இவர்களுடைய உண்மையான அந்த ஏவிபிக்குள்ள யாருடைய கையில அதிகாரம் இருக்கிறது தெரியாம இருக்கு. அது என்ன ஏவிபி கட்சியினுடைய செயலாளருடைய கையில இருக்கா, அல்லது தலைவர் அருண்குமார் கிருஷ்ணாக்களுடைய கையில இருக்கா, அல்லது 2 பேரையும் தவிர்த்து வேறே 3வது 4வது பேருடைய கையில இருக்கான்றது தெரியாம இருக்கு. நீங்கள் கர்ணி அமரசூரியா எடுத்துக்கொண்டார். அவர்தான் இன்றைய பிரதமர். அவ ஏபிபி கட்சி சார்ந்தது இல்லை. அவ வேற ஏதோ ஒரு அமைப்பு போல நடக்கு. இந்த 21 அமைப்புல இவருடைய அமைப்பு ஒன்று. அவர் கொஞ்சம் நிதானமா எதையும் நிதானமாக அளந்து பேசுறார். ஆனா இதில் அப்படி இல்லை. அதனுடைய ஜேவிபி கட்சி எங்க இருக்குது, இனச்சிக்கல்ல எங்க இருக்குதுன்றது தெரியாம கிடைக்குது. அவர்களுடைய சித்தாந்தத்தின்படி இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்த்து விட்டால் அதுக்கு பிறகு இன பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒரே 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 இனம் ஒரே மதம், எங்களுக்கு வேற்றுமை இல்லை என்றுதான் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகள் புண்ணிய அரசாங்கத்தை போலவே இருக்குது. அதுல இருந்து எந்த மாற்றத்தையும் காண முடியாம இருக்குது. இப்ப இந்த காலாபுரங்களை பற்றி பேசிக்கல மீன்வள அமைச்சர்
ராமலிங்கம் சந்திரசூரன் என்ன சொல்றாருன்னு சொன்னால், காணா போனவர்கள் தான் 15 ஆண்டுகளாக போயிட்டது, நீங்க ஒன்றும் செய்ய முடியாது என்றுதான் அந்த துணியில தான் அவர் பேசுறார். ஆனால் காணாமல் போனவர்கள் பல விதமான காணாமல் போயிருக்கிறார்கள். சில பேர் இங்கே வெளிநாட்டிலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து அங்கே காணாமல் போனவர் பட்டியலில் இருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் இருக்குது. அது வந்து மே மாதம் 2009 மே மாதம் 17ஆம் தேதி இப்போ போற முடிவுக்கு வந்த பொழுது வட்டவாகல வச்சு ஒரு 50க்கும் மேற்பட்ட இரண்டாம் மட்ட விடுதலை புலிகளுடைய தளபதிகள் வந்து அவர் சரணடைந்தார். அவர்களை வந்து ஒரு விசாரணைக்கு கூட்டி போக சொல்லி அவர்கள் இந்த இப்போச பண்டிகளில் ஏற்றி கொண்டு போனார்கள். அது உங்களுக்கு தெரியும். அதில் வெளியில் இருந்தார், மற்றது பாலகுமார் இருந்தார், புலித்தேவன் நடேசன், சிலரோட நான் நேரடியாக சந்திச்சவரோட பேசினேன். அப்ப இவர்கள் எல்லாம் அது தனியே போகல, சில பேர் குடும்பத்தோடு போயிருக்கிறார்கள். இப்ப பாலகுமாரை பொறுத்தளவில் அதன் அவருடைய மகனும் அந்த 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 முகாமுக்குள்ள இருக்கிற ஒரு வாங்கல இருக்கணும். அதுக்கு பின்னால இவர் என்ன ஒரு ஒரு சிப்பாய் போற அந்த படம் இருக்குது. இந்த காணா போனவர்கள அது 50 பேர். அப்ப இவர்களை வந்து ஒரு சிறு விசாரணைக்காகத்தான் இதில் கூட்டிட்டு போறதா சொல்லி இப்போ வண்டிகள் எல்லாம் ஏற்றி கொண்டு போனார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பாக இந்த ஜோசப் அடிகளாரும் அவரும் அதில் ஏறி போயிருக்கிறார். ஆனா இதெல்லாம் வந்து கண் முன்னாலே நடக்குது. அதுக்கான சாட்சிகள் இருக்குது. இப்ப எழிலனுடைய மனைவி அனந்தி, மற்றது மன்னார் மாவட்ட தளபதி, அவ எல்லாருமே அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அங்க ஆறாறு அங்க அழைத்து போனவர்களுக்காக அங்க இவர் ஃபாதர் ஜோசப் அவர் வந்து ஒரு லிஸ்டே எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் இதில் பிடிச்சு கொண்டு போனவர்கள்லாம் அவர்கள் திரும்பி வர இல்லை. அதனுடைய அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் இப்ப இல்லாவிட்டால் அதுக்கு யாரு பொறுப்பு? அதைத்தான் இந்த காணா போன விரைந்து காணா போன தாய்மார்கள் கேட்கிற கேள்வியும் அதுதான். யுத்தத்தில பிடிபட்டு காணா போய் அப்படி கொல்லப்பட்டு அதுகள் எல்லாம் வேற விஷயங்கள். அதே போலதான் இந்த வெள்ளை கொடியோட சரணடைந்த புலித்தேவன், மற்றது பான நடேசன், அவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்களோட ஒரு தொகை விடுதலை புலிகள் போராளிகளும் அவர்களோட போய் அடைகிறார்கள். அவர்கள் வெள்ளை கொடியோட போகிறார்கள். நடேசனுடைய மனைவி அவ ஒரு சிங்கள பெண்மணி, அவ வந்து சிங்களத்துல பேசுறா. நாங்கள் வந்து சரணாகதிகளை தான் வாரம் சுட்டு போடாதீங்க கொண்டு பேசுறோம். அப்படி இருந்தும் அவர்கள் எல்லாரையும் சுட்டு தள்ளி போட்டு ஒரு அறிக்கை விட்டது இராணுவம். எஞ்சி இருந்த விடுதலை புலிகளுடைய போராளிகள் எல்லாரையும் இன்றைக்கு நாங்கள் சுட்டு தள்ளி அவர்களை காலி செய்து போட்டோம் சொல்லி அறிக்கை கொண்டு விடுது இராணுவம். அப்ப இந்த ரெண்டு இது கூட மூன்றாவது என்னன்னு சொன்னால், சில தாய்மார்கள் தங்களுடைய இந்த போராளிகளை கொண்டு போய் பவுனியால உள்ள ஜோசப் முகாமில் கொடுத்திருந்தார்கள். அவர்களே கொண்டு போய் அவர்களே இராணுவத்தில் கொடுத்திருப்பார்கள். அவர்களை பற்றியும் ஒரு தகவலும் இல்லை. அப்படியே இந்த 3 சம்பவங்களையும் அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் அதுக்கு யாரு பொறுப்பு? அதுதான் கேள்வி. அவர் எப்படி காணாமலாக்கப்பட்டார்கள்? அதுக்கு தான் இந்திய அரசாங்கம் என்ன பதில் கூற வேணும். அது போனவர்கள்லாம் 15 ஆண்டாக போகணும்னு சொல்லி அந்த அப்படியான சில்ல கதைகள் எல்லாம் இவர் எங்கண்ட ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்றது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் பாரத போர்க்குற்றங்கள். அந்த போர்க்குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் அரசாங்கம் சொல்றது எந்த ஒரு இராணுவ அதிகாரிக்கும் எதிரான எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் விசாரிக்க மாட்டோம். அப்ப எங்க இந்த அரசாங்கம் எங்க நிக்குது? உலக நாடுகள் இருக்குது, மற்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை இது கேட்குது, அங்கே ஒரு விசாரணை வைக்கணும் என்று கேட்குது.
ஒரு சர்வதேச இந்த காணா போனவர்கள், மற்ற போர்க்குற்றங்கள், மாநிலத்துக்கு எதிரான குற்றங்கள், இப்படிப்பட்ட குற்றங்களை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை குழு வேணும் என்று சொல்லுது. ஆனா இதில் அதுக்கு ஒரு பொடி இன்னும் இல்லை. அதுதான் என்னுடைய பிரச்சனை. இந்த தமிழின பிரச்சனை என்று ஒரு பிரச்சனை இருக்குது என்றதை, அதாவது தமிழ் நேஷனல் கொஸ்டின் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்ற அந்த சொற்றொடரை, அதை இன்றைய ஜேபிபி அரசாங்கம் சரி அதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். இங்கதான் அந்த பிரச்சனை இருக்குது. இப்ப இன்றைக்கெல்லாம் இப்ப வலுவிடுதலையில தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதுல அவருடைய படமும் இருந்தது. அதுங்க போன போலீசார் அந்த படத்தை அகற்ற வேணும் நீங்கள் சொல்லி படத்தை அகற்றின பிறகு அவர்கள் அங்க கேட்க வெட்டி அதை கொண்டாட்டமா செய்து முடித்தார்கள். வழக்கத்தை போல இந்த முறை கொஞ்சம் கூட மக்கள் அதில் திரண்டு நின்றது போல கிடக்குது. ஆனால் இன்றைக்கு அதுல தொடரக்கூடிய சிவாஜிலிங்கம், மற்றது அவருக்காக உதவிக்காக இருந்த 4-5 பேரையும் காவல்துறை வாக்குமூலம் விசாரணைக்கு அழைத்து போயிருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல. அன்றைக்கு அப்படி இருந்துச்சுன்னா அன்றைக்கு அதை நிப்பாட்டி இருக்கணும். அவர்களுக்கு அதாவது பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், நீங்க புதிய புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம், அந்த இயக்கங்களுடைய சின்னங்கள், கொடிகள் இதை நீங்கள் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. ஆனால் வணக்கம் செய்யறதுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. வந்தவர்களுக்கு வணக்கம் சொல்வதில் அது எங்களுக்கு சிக்கல் என்னன்னு அவர் சொல்றேன். ஆனால் இவர்களுடைய இப்ப என்ன இந்த விஷயத்துல சரத் வீரசேகரா, மற்றது கவன் பில, விமல் வீரவன்ச போல தேர்தலே கேட்க இல்லை. அவர் ஒதுங்கி கொண்டார். அவருக்கு தெரியும் தேர்தல் கேட்ட என்ன நடக்கும் தெரியும். அவர் ஒதுங்கி கொண்டார். இந்த 2 பேரும் கேட்டு பல தோல்வி. அப்ப இந்த தோல்வி விட்டுடைய அந்த அதை அவர்களுடைய பரப்புரைக்கு அல்லது அவர்கள் கொடுக்கிற அறிக்கைக்கு அதுக்குத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் பயப்படுது போல. அவர்களை சமாதானப்படுத்தவோ அல்லது இந்த விஷயம் தங்களுடைய கையை விட்டு மீறி போக தடுக்கவோ என்னவோ தெரியாது. இப்ப அவர்கள் 4-5 பேர் அவர்கள் கைது செய்து வருகிறார்கள். இதுக்குதான் நாங்கள் சொன்னாங்க, இந்த பயங்கர தடை சட்டம் அதை நீங்கள் நூற்றாக ஒழிக்கணும் என்றுதான் எல்லாருடைய கோரிக்கை. எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறதையும் அவர்கள் சொன்ன கோரிக்கை இதுதான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் சட்டை மாற்றி சொல்றார்கள். அதாவது இந்த சட்டத்துல எந்த பிழையும் இல்லை, அந்த சட்டம் நடைமுறைப்படுத்துறதுதான் பிழை இருக்குது என்று சொல்லி, அதாவது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய சட்ட பிரிவு அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் இப்படித்தான் அவர் வியாக்கியானம் செய்வார்.